முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய நெல்லை மாவட்டத்தில் உள்ள அரசு குடியிருப்பு கிளை, பாளையங்கோட்டை கிளை, விஎம் சத்திரம் கிளை என்ற 3 கிளைகளும் இணைந்து இன்றைக்கு 3 புத்தகங்கள் அறிமுக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை அன்பிக்கினிய தாமையேசானுடைய பாளையங்கோட்டையினுடைய தலைவர் ஆசிரியர் விஜய் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்வு தாழலா நிலை வேண்டும், வெறுப்பின் கொச்சம் விழ வேண்டும், அன்பே அரவணை எழ வேண்டும், பொதுமை சமூகம் வர வேண்டும், தோழர்கள் நாம் அதை தர வேண்டும், கலையும் மொழியும் நலம் வேண்டும், சமத்துவ சிந்தனை எழ வேண்டும், சமத்துவ பொது உலகை படைத்திட, மக்கள் மனங்களை அதற்கு சமைத்திட, இடதுசாரிய நோக்கில் கலைப்புல செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய 3 நூல்கள் அறிமுகப்பட்டதற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இந்த 3 நூல்கள் தெரிவு, மெட்டீரியலிசம், காஸ்ட் அண்ட் ரிலிஜன் என்கிற 3 நூல்களுடைய தொகுப்பை ஆழமாக விவாதித்து அவற்றின் சமூக கூறுகளை ஆராய்ந்து அவற்றால் ஏற்பட போகின்ற முக்கிய நகர்வுகளை, தாக்கங்களை ஒவ்வொன்றாய் பட்டியலிட்டு நாம் உணர இந்த அமர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வின் தொடக்கமாக அனைவரையும் வரவேற்போமாக தோழர் முத்துலட்சுமி அவர்கள், மாவட்ட பொருளாளர் தாமியகாசா அவர்களையும் வரவேற்பு நல்க அன்போடு நினைக்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது எங்கும் இல்லாத ஒரு நிகழ்வு. இன்று வெளியிடக்கூடிய அறிமுகம் செய்யக்கூடிய இந்த 3 நூல்களும் தமிழ் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய நூல்களாகும். இந்த 3 நூல்களில் ஒரு நூல் பெண் எழுத்தாளர் சோம அழகு எழுதியது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல். 50க்கும் மேற்பட்ட பெண்பால் கலைஞர்களும் நிறைய குழந்தை எழுத்தாளர்களும் பெண் எழுத்தாளர்களும் இந்த மண்ணில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு திராவிடம் விளைத்த விடைதான் காரணம் என்பது மறுக்க முடியாத ஒரு விடை. அந்த வகையில் இன்று சோம அழகு எழுதிய தெரிவு என்ற நூலையும், தந்தை பெரியார் எழுதிய மெட்டீரியலிசம் என்ற நூலினை ஆங்கில மொழியாக்கம் செய்திருக்கக்கூடிய பேராசிரியர் தில்லை நாயகம் ஐயா அவர்களும் ஆகட்டும், அடுத்ததாக பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய காஸ்ட் அண்ட் ரிலீஜியன் என்ற நூலை அறிமுகம் செய்ய இருக்கக்கூடிய சோமசுப்பிரம் பேராசிரியர் அவர்களையும் நான் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 3 நூல்களும் ஒவ்வொரு விதத்தில், ஒவ்வொரு கோணத்தில் தமிழ் சமுதாயத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய நூலாகும். தந்தை பெரியார் பற்றி எல்லோருக்கும் தெரியும். பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ஐயா முனைவர் பட்டம் வாங்கவில்லை. ஆனால் அவர் எழுதிய ஒவ்வொரு நூல்களுமே ஒரு ஆய்வாளர், ஒரு முனைவர் பட்ட ஆய்வேட்டிற்கு தகுதியானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய நூல்கள் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளையார் வழிபாடு என்ற ஒரு மிகச்சிறிய நூல் தான் 5 ரூபாய் கூட விற்கப்பட்டது. இதில் பிள்ளையார் அரசியல் எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது என்ற கோணத்தில் அமைந்த ஒரு சிறந்த நூலாக நாம் அறியப்படுகிறது. உற்பம் பற்றி சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை ஜாதியும் மதமும் என்ற இந்த நூலை போலவே கிறிஸ்தவமும் ஜாதியும் பற்றி அவர் எழுதிய நூலும் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வு நூலாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் இன்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தெரிவு நூல், சோம அழகு எழுதிய தெரிவு நூலினை அறிமுகம் செய்யக்கூடிய வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்களை மேலுக்கு வருமாறு அனுமதி அளிக்கிறேன். அடுத்ததாக தந்தை பெரியார் எழுதிய மெட்டீரியலிசம் என்ற நூலினை அறிமுகம் செய்ய உள்ள தோழர் பாஸ்கரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக காஸ்ட் அண்ட் ரிலீஜியன் என்ற நூலினை அறிமுகம் செய்யக்கூடிய பேராசிரியர் சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த 2 நூல்களையும் ஆங்கில ஆக்கம் செய்த நமது மூத்த பேராசிரியர் தில்லை நாயகம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் தீன் அவர்கள், எங்களுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் சேது ராமகிருஷ்ணன், எங்களுடைய செயலாளர் தோழர் வண்ணமுத்து அவர்கள் மற்றும் இதில் வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க தோழர்களையும் இங்கு பார்வையாளர்
நன்றி. அடுத்ததாக இந்த நல்ல நிகழ்வில் தலைமையுரை வழங்கி சிறப்பிக்குமாறு தாமீர் அவர்களுடைய மாவட்ட தலைவர் தோழர் சேது ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் திருநெல்வேலி சார்பில் இன்னைக்கு இந்த மாலையில் இந்த இடத்துல வச்சு ஒரு 3 நூல்களை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். ஒன்று எழுத்தாளர் சோம அழகு அவங்க எழுதுன தெரிவு அப்படிங்கிற பேராசிரியர் தில்லை நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிற ஒன்று தந்தை பெரியார் எழுதிய மெட்டீரியலிசம் என்ற ஆங்கிலத்தில் இருக்கிற நூலர் அதாவது அவர் எழுதின தமிழில் எழுதின நூலை ஆங்கிலத்தில் பேராசிரியர் தில்லை நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிற மெட்டீரியலிசம். அதே போல பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய அவருடைய ஒரு பெயர் எனக்கு தெரியல, அது காஸ்ட் சாதியும் சமயம் அப்படிங்கிற பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் எழுதிய நூலை பேராசிரியர் தில்லைநாயகம் அவர்கள் காஸ்ட் அண்ட் ரிலீஜன் அப்படிங்கிற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படியாக 3 நூல்கள் நமக்கு இன்னைக்கு அறிமுகமாக இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியினுடைய தலைமையுரை அப்படி நிகழ்த்துறது அப்படிங்கிறது ஒரு மரபில் இருக்கு. வரவேற்புரை, தலைமையுரை, வரவேற்புரை, இவர்கள் முன்னிலையில் அறிமுக உரை, ஆய்வுரை, சிறப்புரை, வாழ்த்துரை, கருத்துரை, அப்புறம் நன்றி உரை, இப்படி ஒரு மரபில் நம்ம வாழ்ந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு. நன்றி உரை சொல்றது ரொம்ப எளிது. கூட்டத்தில் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வந்தவங்க வராதவங்க எல்லா பேரையும் சொல்லி நன்றி உரை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கருத்துரை வழங்குறவங்க கருத்துரை வழங்குறவங்களுக்கு நம்ம கூடுதல் பொறுப்பு. ஏதாவது ஒரு கருத்தை நிறுத்தி சொல்லி ஆகணும். அது அவருடைய கருத்தாக இருக்கலாம், இல்லை யாருடைய கருத்தாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு கருத்துரை வழங்கணும். இப்போ நிகழ்ச்சி இந்த இது மாறுபடும். புத்தக அறிமுக முறைன்னா ரொம்ப கருத்துரை ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. ஒரு மாநாடு நடக்குது, ஒரு ட்ரேட் யூனியன் மாநாடு நடக்குது, வாழ்த்துறை வழங்க போகிறோம்னா சிறப்பாக வாழ்த்திடலாம். வெற்றி பெறட்டும், இந்த மாநாடு வெற்றி பெறட்டும், இதனுடைய லட்சியங்களை இதை அடையட்டும் அப்படின்லாம் சொல்லி வாழ்த்திடலாம். ஆனால் ஒரு புத்தக அறிமுக முறையில் நீங்கள் கருத்துரை சொல்கிறதுக்கு அந்த புத்தகத்தை அட்லீஸ்ட் படிச்சிருக்கணும். புத்தகத்தை அந்த நாளாவது போய் காலையில் போய் வாங்கியிருக்கணும். அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்காவது போய் வாங்கியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் கருத்துரை வழங்குறவருக்கு இருக்கு. அதை ஆய்வு பண்ணுறவருக்கு நிச்சயம் அதை விட கூடுதல் பொறுப்பு. ஓரளவு படிச்சிருக்கணும். புதுசாக வந்த நூலை நிச்சயம் படிச்சே ஆகணும். ஒரு திருக்குறள் அப்படிங்கிற ஆய்வுரை ஒரு புதுசாக எழுதுறாருன்னா அது நமக்கு ரொம்ப சௌக்கியம். இவர் எழுதுனது தான் நம்ம சொல்லணும்னு இல்லை. எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க. இப்போ கூட யாராவது திருக்குறளை பற்றி எழுதிட்டு இருப்பாங்க இந்நேரம் நம்ம இங்கே பேசிட்டு இருக்கிற நேரத்தில். அப்போ அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் புதிதாக ஃபார் எக்ஸாம்பிள் தெரிவு அப்படிங்கிற ஒரு நூல் சோம அழகு அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க வரல, அவங்க இந்தியாவிலே இல்லை. இப்போ அப்படின்னா அவங்க என்ன எழுதியிருக்காங்க, தெரிவுன்னா என்னது அப்படின்னு சிறுகதையா, நாவலா, சிறுகதைகளுடைய தொகுப்பா, இல்லை குறு நாவல்களா, இல்லை கருத்தா, இல்லை கட்டுரையா, இல்லை ஃபேஸ்புக்கில் எழுதுகிற முகநூல் பதிவா அப்படிங்கிற எதுவுமே தெரியாதுன்னா நிச்சயமாக அதை படிச்சிருக்காங்க இல்லையா? அப்படி ஒரு கட்டாயம் வந்தது. இப்போது நிகழ்ச்சி, மேடைக்கு மேடை, இந்த அதனுடைய தன்மையை பொறுத்து கருத்துரை ஆற்றவங்களுக்கும் அதை பற்றின ஆய்வு செய்கிறவங்களுக்கும் நிறைய பொறுப்பு வந்து அப்படித்தான் ஒரு நூல் அறிமுகத்தினுடைய பொறுப்பு அதிகமாகுது. அதனால் முன்னிலை வைக்கிறவருக்கோ, வரவேற்புரை சொல்கிறவருக்கோ, நன்றி உரை சொல்கிறவருக்கோ, ஈவன் தலைமுறை நிகழ்த்துறவருக்கோ எந்த பொறுப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை நான் துவக்கியிருக்கேன். கலைஞரை வழங்கிய தலைவர்கள் சமூகம் அதன் போக்கில் போய்கொண்டே இருக்கிறது. அதில் நல்லதை ஏற்பவர்களும் அல்லதை எதிர்ப்பவர்களும் நிறைந்திருக்கிறோம். தலைமையை தேர்ந்தெடுப்பதிலும் நாம் செல்லக்கூடிய பாதையை தேர்ந்தெடுப்பதிலும் நம் சமூகங்கள் தயங்கி திணறிக் கொண்டிருக்கிற சூழல். ஒரு பக்கம் மதவாதம், இன்னொரு பக்கம் சாதியவாதம், இரண்டுக்கும் நடுவில் வர்க்க
சமநிலையை எதிர்கொண்டு அல்லது வர்க்க போருக்கு தயாராகி பயணிக்கிற ஒரு கூட்டம். உழைப்பவரின் உரிமைக்காக ஒரு பக்கம் செங்கொடி ஏந்தி ஒரு பேர் இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதியை எதிர்த்து மிகப்பெரிய இயக்கங்கள் செய்கின்ற நடைமுறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் எதிராக அதிகாரத்தின் பக்கம் நின்று, பொருளுடைமையின் பக்கம் நின்று, தனி உடைமையை ஆதரிக்கிற நவீன காலத்து சமத்துவவாதிகளும் உருவாகி இருக்கிறார்கள். இதில் நாம் எந்த பக்கம், நாம் எந்த பக்கம் நிற்க போகிறோம், எதனை தெரிவு செய்ய போகிறோம், எதை முன்னிறுத்தி தெரிவு செய்ய போகிறோம் என்பது குறித்து ஆழமான விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தொடர்ந்து நாம் எந்த பக்கம் செல்ல வேண்டும், நாம் எதை முன்னிறுத்தி அந்த பயணத்தில் தொடர்கிறோம், எதை நாம் தெரிவு செய்கிறோம், எந்த கருத்தை தெரிவு செய்கிறோம், எந்த இயக்கத்தை தெரிவு செய்கிறோம், எதை நோக்கி நாம் நடக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தெரிவு என்கிற நூல், எழுத்தாளர் சோம அழகு அவர்கள் எழுதிய இந்த நூல் சமூக தாக்கங்களுக்கான, சமூக செயல்பாட்டுக்கான, சமூக விடுதலைக்கான ஒரு தெரிவினை முன்மொழியக்கூடிய இந்த நூலை படைத்தளித்திருக்கிறார். இதை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. இந்த நூலினை நம்மத்தில் அறிமுகம் செய்து அந்த நூல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, அது எதை விளம்ப முயற்சிக்கிறது, நமக்குள் அல்லது நம் சமூகத்துக்குள் எதை செலுத்த முயற்சிக்கிறது, எதை தெரிவு செய்ய நம்மை அழைக்கிறது என்பது குறித்து நம்மிடையே உரையாற்ற வழக்கறிஞர் ப. செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், நம்ம 3 பேர் கையில் புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறவர்கள் கையில் புத்தகங்களை ஏந்தி தெரிவு என்கிற நூல் குறித்து வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்கள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 3 நூல்கள், தெரிவு, மெட்டீரியலிசம், கேஷ் அண்ட் ரிலீஸ், 2 மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் அறிமுகம். தெரிவு என்ற எழுத்தாளர் அழகு அவர்கள், சோம அழகு அவர்கள் எழுதிய அந்த நூல் அறிமுகம். இந்த அறிமுக கூட்டத்திற்கு இங்கு வந்திருக்கின்ற தலைமை தாங்கியிருக்கின்ற கவிஞர் சேதுராமகிருஷ்ணன், முன்னிலை வைத்திருக்கின்ற முத்துலட்சுமி, வரவேற்புரை வழங்கிய சத்திய தேவபிரான் மற்றும் இந்த நூல்களை அறிமுகம் செய்து வைப்பதற்காக வந்திருக்கின்ற கேஜி பாஸ்கரன் மற்றும் சுப சோமசுந்தரம் மற்றும் நன்றி உரை நிகழ்த்திருக்கின்ற சூடாமணி, வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் எழுத்தாளர் டீம் சார் மற்றும் ராஜ்குமார் உட்பட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை அறிமுகம் செய்வதற்காக பேராசிரியர்கள் என்னை தெரிவு செய்தார். நானும் வழக்கறிஞர் தான். ஒரு நூல் அறிமுகம் என்பது நூலை வாசித்து எனக்கு என்ன புரிதல் இருக்கிறது, எழுத்தாளர் எந்த நிலையில் இருந்து அதை எழுதியிருக்கிறார் என்பதற்கு தொடர்பாக ஒரு கருத்துரையாக, ஒரு விளக்கமாக உங்கள் முன்னால் முன்வைத்து நகர்த்தலாம் என்றுதான் நானும் அதற்கு முதலில் உடன்பட்டேன். ஏன்னா நான் எழுத்தாளர் கிடையாது, ஒரு இலக்கியவாதி கிடையாது, ஒரு தொழில்முறை வழக்கறிஞர் தான். அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போவோம், அறிஞர்கள் பேராசிரியருடைய கருத்துக்கள் கேட்பது, எனக்கும் உடன்பட்ட கருத்துக்கள் தொடர்பான இந்த யூடியூப் பக்கங்களை கேட்பது,
வாசிப்பு தளத்திலிருந்து ரொம்ப காலம் விலகி போயாச்சு. ஏன்னா வழக்கறிஞர் தொழிலில் எங்களுக்கு தினம் தினம் எங்களுக்கு வழக்கு சார்ந்த வாசிப்பே அதிகமாக இருக்கிறதுனாலையும் இறந்து போயாச்சு. ஆனால் தெரிவு நூலை நான் வாங்கி நான் என்னன்னா ஒரு 8-10 நாளைக்கு முன்பே பேராசிரியர் எனக்கு கொடுத்தாரு. நான் வாங்கிட்டேன். எனக்கு என்ன ஒரு வழக்கு விஷயமா நான் கரூர் போயிருந்தேன். என்னோட சேர்ந்து நூலும் கரூருக்கு பயணித்தது, பிறகு என்னோடு திருநெல்வேலி வந்தது, என்னோடு சேர்ந்து மதுரைக்கு என் குடும்பத்தோடு பயணித்தது, அடுத்து செங்கோட்டைக்கு பயணித்தது, என்னோடு உறங்கியது, என்னோடு இருந்தது. அப்படியே அதுக்கப்புறம் நான் அது ஒரு முழு மூச்சாக வாசித்து என்னதான் நம்ம அப்படிங்கிறத ஒரு எடுத்துருவோங்கிறதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி அடிப்படையில் அதை வாசிக்க தொடங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த நூலை கருத்துரை செய்வது அளவுக்கு நான் ஒரு பெரிய எனக்கு ஒரு அறிவாற்றல் இருந்தவன் நான் இல்லை அப்படிங்கிறது இந்த நூல் எனக்கு உணர்த்தியது. நான் அந்த ஒரு ஒரு மனப்போக்கிலே வந்தேன். என்னோட தோட்டோரை பேசிய அண்ணன் கூட என் வயிற்றுல கூட கொஞ்சம் புரிய கரைச்சி விட்டார். கருத்துரை வழங்குவதற்கான பொறுப்பு என்பது சாதாரண பொறுப்பு இல்லை. அந்த நூல் குறித்து ஒரு ஆழமான ஒரு புரிதல் இருக்கும். அவரு கொஞ்சம் இருந்தாலும் என்னுடைய பார்வையில நான் வாசித்து தான் உங்களுக்கு முன்னால நான் பகிர்ந்துக்கிறேன். சோம் அவர் நம்ம எழுத்தாளர் சோமராஜ் அவர்கள் வந்து எனக்கு பெரிதாக அறிமுகம் இல்லை. நான் ராணினா கல்லூரியில ஒரு மகளிர் தின நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தாங்க. அப்போ நான் பேச போயிருந்தேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எழுத்தாளரும் நூல் ஆசிரியரும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து அப்போ கோல்டு மெடலிஸ்ட் படிச்சு ஒரு முன்னுதாரணமாக இருக்குங்கிறது அவரையும் ஒரு விருந்தினராக அழைத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் ஆங்கிலத்துறையில் இருக்கக்கூடிய வலையின ஐநூறு பேராசிரியரும் உங்களுக்கு அழைச்சிருந்தாங்க போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு அவங்க அறிமுகம். அதுக்கப்புறம் அனுமன் பாரதம் அந்த புத்தகம் வெளியிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் வழக்கறிஞர் சங்க செயலாளராக இருந்தாங்க. 2 முறை அவங்கள்ட்ட பேசியிருப்பேன், நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு மட்டும் தான் பேசிட்டு, மற்றபடி அவங்களுடைய சிந்தனை ஓட்டம் என்னது, அவங்களுடைய அன்றாட வாழ்வில் என்ன மாதிரியான வெளிப்பாடுகள் கொண்டாங்க, எது அவங்களுக்கு பிடித்தது, எது அவங்களுக்கு பிடிக்காதது, அப்படி என்ற ஒரு நுண்ணியமான எனக்கு எதுவும் அவங்களை பற்றியான ஒரு புரிதல் எனக்கு இல்லை. ஏன்னா எழுத்தாளர் என்பது அனுமன் பாரத்தில் நான் படிச்சிருக்கும் போது அந்த ஒரு மட்டத்தில் எனக்கு அவங்களை பற்றியான புரிதல் இருந்தது. ஸோ அதனால அவங்கள பற்றி தெரியாத ஒருத்தர் இதை பேசினா சரியா இருக்கும் என்ற அடிப்படையில் என்னை வந்து பேராசிரியர் தெரிவு செய்தார்கள் என்று தெரியல. எனக்கு இந்த ஒரு சூழல்ல இந்த பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால இப்போ கள நிலவரம் தமிழ்நாட்டோட சூழல் என்ன, இன்னைக்கு எழுத்து இந்த மாதிரி கூட்டங்கள், இந்த மாதிரி அரங்க கூட்டங்கள், இந்த மாதிரி நூல்கள், இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பெரியாருடைய நூல்கள்லாம் ஒரு நம் தமிழ்நாட்டை தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு மொழிமாற்றம் செய்யக்கூடிய தேவையினெல்லாம் இருக்குங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அரங்கத்தில் கூடியிருக்கிற அத்தனை பேருமே எல்லா புரிதலும் கொண்டவங்க தான் அந்த அரங்கத்தில் இருக்கீங்க. எல்லாம் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்களாக அப்படிங்கிற சொல்லி தெரியும் அவசியம். இன்னைக்கு வந்து தேர்தல் நெருக்கி வந்துட்டு இருக்கு. தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை புறாட்டான்னு பாடிட்டு இருந்தவர்கள் இன்னைக்கு தூய சக்தியாக இன்னைக்கு நம்ம முன்னாடி அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார், திணிக்கப்படுகிறார். அவரு அங்கிருந்து அரசியலுக்கு வராரு. தமிழ்நாட்டில் மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்த ஒரு பெரிய அரசியல்வாதி ஹெச் ராஜா அவரு திரைப்படத்துறைக்கு போறாரு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தான் அவர் சொல்றாரு, ஆண்டாண்டு காலமாக ஆலயங்களை காப்பதற்கு இந்துக்கள் நாங்கள் செத்து கொண்டுதான் இருக்கிறாங்க, ஆனா உன்ன மாதிரி நாத்திகன் இருக்கக்கூடாதுன்னு அவர் வந்து ஒரு அருவாள் எடுத்து வெட்டுற மாதிரி நம்ம காட்சி. அந்த ட்ரெய்லரே நம்மளால பார்க்க முடியல. அவருடைய உருவம் கேலி செய்யக்கூடிய இடத்துல இருந்தா கூட அந்த காட்சிகள் ஒவ்வொன்றிலையும் அவங்க கொடுக்கக்கூடிய இங்க வந்து ஒரு அரசியல் சாதியாக எப்படி பிளந்து எவ்வாறு அவங்களுக்கு மேல இந்த மாதிரி அவங்க இந்த ஐடியாலஜியை வந்து இந்த தமிழ் மக்களை திணிக்கக்கூடிய எல்லா வேலையும் நுட்பமா இருக்கு. நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட எங்க அண்ணன் அவர் தான் ஒரு கடப்பாறை என்பது தெரியாமே அவர் பிராமண கடப்பாறை எடுத்து இங்க இருக்கக்கூடிய பாலடைந்த திராவிட கட்டணத்தை இடிக்கிறதுக்கு அவர் ஒரு பக்கம் கிளம்பி போறாரு. இந்த சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கு காலையில வந்து நான் சும்மா நம்மளுக்கு இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் ஏதாவது நோண்டிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு நடுத்தர வயது ஒரு பெண் ஒரு அம்மா இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் அந்த ஆடியோ ரிலீஸ்க்காக மலேசியா போயிருக்காங்க. அம்மா இங்க இருந்து எனக்கு மலேசியா போயிருக்காங்க. ஒரு நடுத்தர வயது பெண்.
ஒரு நடுத்தர வயது பெண்ணு, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களுடைய தோற்றத்தில் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போற போக்கில் விஜயோட பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு அது படிச்சுன்னு எனக்கு தச்ச மாதிரி இருக்குது. இன்றைய தலைமுறையில் இளைஞர்களுக்கான அரசியல் வாய்ப்பை தருபவராக விஜய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம அவங்க வந்து தற்குறி கூட்டத்தை வச்சுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த இளைஞர்களுக்கு அரசியல் வாய்ப்பு என்பது இன்று இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் இல்லாட்டி நம்ம இடதுசாரி கட்சிகளா இருக்கக்கூடியவங்களும் அப்ப அரசியல் வாய்ப்பை தராத சூழலாக ஒரு இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு தோன்ற ஆரம்பிச்சு. திராவிட கட்சிகள்லாம் இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அமைச்சர் வந்தாருன்னா பெரும்பெரும் கூட்டமாக எல்லாம் ஒரு 45 லட்சம் 50 லட்சம் 1 கோடி மதிப்பிலான கார்கள் முன்னாடி அணிவகுத்து போகுது. அரசு அதிகாரிகள் புடைசூழ போறாங்க. இளைஞர்கள் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு அந்நியப்பட்டு இருக்கிற மனப்போக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இடதுசாரி கட்சிகள் வந்து அது வந்து நம்ம கொள்கை சார்ந்த நிகழ்வு இருக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து இவங்க பேசினா நம்மளுடைய இயலாமை நம்மளுடைய அறிவின்மை வந்து வெளிப்பட்டு விடுவோம் என்று அதுல இருந்து விலகி போறாரு. நான் எந்த இடத்துல இருந்து தான் அவன் யோசிச்சு சொல்றேன். அப்ப ஏற்கனவே இந்த ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு ரசிகர் மன்றங்களாக கட்டமைக்கப்பட்டு ஒவ்வொரு படம் வரும் பொழுதும் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு வேலை திட்டம், அதோட அவங்க கூட்டு உறவு அடிப்படையில் அவங்க இயங்கி அந்த படத்தை கொண்டாடி அதுதான் இந்த உலகம் என்று கொண்டாடி கழித்து கொண்டிருக்கிற ஒரு கையில் ஒரு அரசியல் வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு தலைமை அங்கே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வருதோ என்ற ஒரு கவலையும் இருக்கு. இந்த சூழல் தான் இது போன்ற இந்த படைப்புகள் எல்லாம் இளைஞர்கள்ட்ட, அதுவும் குறிப்பாக மாணவர்கள்ட்ட ஒரு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படைப்பாக நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா இதுல வந்து என்னன்னா ஒரு கதை வடிவில் இல்லை, இது வந்து ஒரு கட்டுரை வடிவில் இருக்கு. சில இடங்கள்ல வந்து நூலாசிரியருடைய அவர் நாட்குறிப்பு டைரியை படிப்பது போன்ற ஒரு அனுபவம் இருக்கு. இப்படி அவர் என்ன ஓட்டம், அவர் என்னன்னா அவருடைய சிறப்பு என்னன்னா அவர் எண்ணம் வந்து அவருடைய சிந்தனை திறன் வந்து சிந்தித்து அவர் செயல்படுற அவர் சிந்திக்கிற எல்லா விஷயமும் எழுத்து வடிவில், அதுவும் அழகான வடிவில், அதை நம்ம வந்து என்ன சொல்ற ரசிக்கக்கூடிய வடிவில், அதுவும் சொல்ல போனா நியாயப்படுத்தக்கூடிய வடிவிலான எழுத்துக்களாக இருக்கு. இப்போ ஒரு அனுமன் பாரதத்தை பொறுத்தவரை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உஷ்டம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போக்கு அந்த நிர்வாசிரியர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த உஷ்ணம்ங்கிற நமக்கு தமிழ்நாட்டிலே அந்த உஷ்ணம் வந்து வர ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழல்ல இந்த தெரிவு என்ற நூல் வந்து நாம் எப்படி போய் இதை வந்து எழுத்தாளர் அவருடைய வேலையை செஞ்சுட்டாங்க, மிக சிறப்பாக நூலாசிரியர் அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. பதிப்பகமும் காவியா பதிப்பகம். ஆனால் இந்த நூல் வந்து எப்படியாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எனக்கு முதல்ல நான் வந்து இந்த ஒரு முழு நூலையும் நான் படிக்கணும்னு அவர் பேராசிரியர் சொன்னால் நான் படிச்சிருந்தேன் ஏன் அப்படின்னு. அவர் எனக்கு ஒரு சில குறிப்புகள் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் கூட படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு சில கட்டுரைகள்லாம் 2 முறை 3 முறை, சில கதைகள்லாம் 2 முறை 3 முறைலாம் நான் வாசித்தேன். அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு அடிப்படையில் முதல்ல அந்த ஆசிரியருக்கு இருக்கமா ஒரு வழக்கறிஞராக அவங்கள்ட்ட வந்து ஒரு கண்டனத்தை நான் வந்து முதல்ல பதிவு பண்ணுவேன். ஒரு கண்டனத்தை நீங்கள் சொல்லி இந்த போன சொல்லியிருக்கேன். என்னன்னா அது ஒரு கட்டுரை வருது, ஒரு வேடிக்கையாக தான் சொல்றேன். அந்த கட்டுரையில் என்னன்னா தலைப்பு நூலாசிரியர் வந்து நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு ஒரு பதிவு செஞ்சு ஏத்திஸ்ட் ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் அது போற போக்குல ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு முறையான வகுப்பு. அது அமெரிக்காவில் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முந்தைய தொடர்ச்சியாக ஒரு 4 கட்டுரைகள் அது தொடர்ச்சியாக வருது. என்னன்னா 13, 14, 15, 11 வருது. அமெரிக்கா என் பங்கு பார்வை, சென்றிடுவே எட்டிக்கும், ஆமன் ஏத்திஸ்ட், அஃபென்சிவ் சோ வாட்னு ஒரு 4 கட்டுரை வருது. அதுல வந்து இந்த 13வது கட்டுரையில வந்து என்னன்னா வகுப்பு எடுக்கிறாங்க மாணவிகளுக்கு. பாரமுறையான ஒரு வகுப்பு, தமிழ் தொடர்பான ஒரு வகுப்பு.
அப்ப தமிழ் தொடர்பான வகுப்புல பாவாளர், சொல்லாய்வு, இங்க மொழியில் அடிப்பான உலக தமிழ் மொழியிலிருந்து என்னென்ன சொற்கள் எல்லாம் வேற்று மொழிக்கு சென்றிருக்கு அப்படி எல்லாமே வந்து சொல்லி வராங்க, நூலாசிரியர் சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த 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 ஆசிரியருடைய, இந்த நூலாசிரியருடைய அந்த வகுப்பெடுக்கிற அந்த பாங்கு எல்லாம் அவங்க பிடிக்கப்பட்டு அது வீட்டில் போய் அந்த பிள்ளைகள் வந்து கூகுளில் சர்ச் பண்றாங்க. கூகுளில் சர்ச் பண்ண உடனே அந்த அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பெரியவர்கள் வந்து இந்த கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகார் வந்து கொடுக்குறாங்க. என் மாணவர், என்னுடைய குழந்தைகள்லாம் அனுப்புறேன், ஆனா உங்க ஆசிரியர் வந்து ஒரு பகுத்தறிவாளராக இருக்காரு, முக்கியமாக கடவுள் மறுப்பாளராக இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப அந்த கண்காணிப்பாளரை சொல்லும் போது நூலாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கடவுள் பக்தி உள்ளவர், ஆனா கடவுள் மறுப்பாளர்களை அவர் வந்து உள்வாங்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுடைய சொல்ற அளவுக்கு அவர் நல்லவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு பாபநாசம் படத்துல இருந்து ஒரு டைட்டில் ஒன்று சொல்றாங்க. பாபநாசம் படத்துல இருந்து அவர் வக்கீல் ஆனா நல்லவர். இந்த பதிவு வந்து நூலாசிரியர் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு பொருத்தமான பதிவாக தான் இருக்கு. அவர் வக்கீல் ஆனா நல்லவர் என்ற பாபநாச பட வசனத்தோடு நோக்கமானவன் எழுதியிருக்கிறார். இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, நான் நல்லவன் ஏன்னா நான் வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிறேன், அதையும் சொல்லியிருக்கேன். இப்ப உள்ள காலத்துல என்னன்னா, அவர் ஜட்ஜி ஆனா நல்லவர்னு சொன்னா அதுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜட்ஜுகளால எவ்வளவு பிரச்சனை வருது நம்ம நீங்க பாக்குறோம். ஆனா அந்த கட்டுரையில வந்து நூலாசிரியர் அதை சொல்லி அதை கொஞ்சம் சொல்லிச்சுங்க. ஏன்னா இதுக்கு எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த கடவுள் மறுப்பு தொடர்பான இந்த 2 கட்டுரைகளும், இந்த 13வது கட்டுரையும் 14வது கட்டுரையும் மிக எளிதாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அதே ஒரு சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய தோற்றமா தெரியாது. ஆனா ஒரு மாணவர் பருவத்திலிருந்து வாசிக்கக்கூடியவங்க அந்த அந்த வகுப்புலேயே சொல்றாங்க, 12 வயது 13 15 வயது நிரம்பத்திற்கு ஒரு மாணவர்கள் தான் அவங்க பாடம் எடுக்கிறாங்க. அப்போ இந்த பாடம் எடுக்கக்கூடிய அந்த பாடத்தை கேட்பதற்காக வரக்கூடிய மாணவர்கள், அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அது எவ்வாறான ஒரு புரிதல் இருந்திருப்பாங்க, அவங்க குடும்ப பின்னணியில இருந்து வந்திருப்பாங்க. சோ அப்படிங்கிற இடத்துல இருந்து இவங்க தன்னை வந்து நிலைநிறுத்துவதற்காக சொல்றாங்க. அது அந்த கட்டுரை எதுக்காக நான் சிறப்பாக சொல்றேன் அப்படின்னா, அந்த கட்டுரையில சொல்லாய்வு தொடர்பாக ஒரு எந்தெந்த மொழி சொல்லி பண்ணா, எனக்கு நான் வந்து இருக்கும்போது முதல்ல நான் இயல்பாக நம்மளுக்கு தமிழர்கள் என்பதனால தமிழ் மொழி எனக்கு மணிசந்திக்குமார் நாம் தமிழ் பேசுகிற ஒருத்தர் அப்பாவும் பேராசிரியர் தான். அவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், யான் மனித மொழிகளையே தமிழ் மொழி. யான் மனித மொழி என்ன மொழிப்பா தெரியும், தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் கூட அதுவும் ஒழுங்கா தெரியாதுன்றதை தாண்டி, அப்போ முதலாக எனக்கு வந்து அருளியாருடைய பேச்சு, சொல்லாய்வறிஞர் வந்து தஞ்சை தமிழ் மொழிகள் அகர்ந்து தலைவர் அந்த அருளியாருடைய பேச்சு வந்து எனக்கு கேட்கும்போது தான் அந்த தமிழ் மொழி மேலான காதல் வந்தது. இது இவ்வளவு சிறப்பான மொழியா இருக்கா, ஏன் வந்து இதுல அம்மா என்ற வார்த்தையை ஏன் நம்ம சொல்லணும், தமிழன் ஏன் அம்மா என்று சொல்லணும், ஆத்தான் ஏன் சொல்லணும், அண்ணன் ஏன் சொல்லணும், இப்படி சொல்லை உடைத்து பொருள் செய்து கொடுத்தா அதுக்கு பொருள் இருக்கும். அம்முனா என்று அது ஆ என்று உணவை குறிக்கும், அம்முங்கிறது இணைப்பு சொல்லா இருக்கும், ஆத்துங்கிறது காப்பாற்றுவதற்கு ஒரு பொருளை குறிக்கும், அண் என்பது ஐ என்பது பெண்ணை குறிக்கும். இப்படி ஒவ்வொன்றும் இந்த ஒரு சொல்லை உடைத்தால் பொருள் பெறக்கூடிய ஒரு மொழி சிறப்பு நம்ம தாய்மொழி தமிழுக்கு தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நாதம்ங்கிறது எஸ் சேர்த்தா ஸ்லேட், இப்படி வந்து பரவு அப்படிங்கிறது எஸ் சேர்த்தா ஸ்ப்ரே, மெது அப்படிங்கிறதுக்கு எஸ் சேர்த்தா ஸ்மூத், இப்படிங்கிற மாதிரியான இது வந்து எப்படி இந்த தமிழ் மொழியிலிருந்து இந்த சொற்கள் எல்லாம் லத்தீன திட்டானிக்க மொழியில போய் அங்கிருந்து எப்படி கடன் வாங்கப்பட்டு ஆங்கில மொழிக்கு எப்படி வந்தது எப்படின்ற ஒரு வேர்ச்சொல்லோட அந்த ஒரு விளக்கத்தை அவர் கொடுப்பாரு, அவர் பேச்சுலையும் எழுத்துலையும். இதை படிக்கும் போதுதான் எனக்கு வந்து இதை கேட்கும் போது, இதை வாசிக்கும் போதுதான், ஓ இவ்வளவு சிறப்புமிக்க மொழியை நம்ம வந்திருக்கோமா. மேக்ஸ் மூலர் வந்து சொன்னதாக நான் ஒரு செய்தி படித்தேன். இது வந்து மனிதர்கள் வந்து விலங்காண்டிகளாக இருந்து அதற்கு முன்பு பேசுவதற்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுடைய பரிணாமத்தில் ஜீன்ல வந்து ஒரு பிரளயம் ஒன்று தோன்றி வெடிக்குது, அதன் ஊடாகத்தான் பேச்சாற்றல் வருது. அந்த முதலாக இன்னைக்கு எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி,
எத்தனை நோபல் பரிசு பெற்றவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மொழியில் அறிஞர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆற்றலா இருந்தாலும் சரி, ஒரு சொல்லை வந்து ஒரு மனிதன் என்பவன் புதிதாக உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருந்த சொல்லை தான் அவன் திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும். அப்படி இந்த சொற்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு பரிணாம பிரளயத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட அத்துணை சொற்கள் தான் என்று மேக்ஸ் முல்லர் சொன்னதாக நான் ஒரு இடத்துல வாசித்தேன். அப்போ இந்த எல்லா சொல்லும் ஏதோ ஒரு மூலச்சொல்லில் இருந்து வந்துருந்தது. அப்படி ஏதோ ஒரு மூலச்சொல்லு வந்தா அந்த மூலச்சொல்லுக்காக இருக்கக்கூடிய அந்த மூலமொழி தமிழாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தரவுகளோட அவர் சொன்னதாக நான் படிச்சிருக்கேன். நூலாசிரியர் அவர்கள் இந்த கட்டுரையில அது அந்த இடத்த டச் பண்றாங்க. நான் எனக்கு அவங்க மேக்ஸ்ங்கிறது எனக்கு தெரியாது, கணிதம் பேராசிரியர் கூட சொன்னாங்க. அவங்க தமிழ் துறையில வந்து படிச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்க இவ்வளவு மொழியாற்றலோட இருக்காங்க. இல்ல தம்பி அவர் வந்து கணிதம் தான். இப்போ கணிதத்திலிருந்து இவ்வளவு ஒரு மொழியாற்றலோடைய தேவனைய பாவலருக்கு வருது, சொல்லாய்வு கூட்டு வருது. அவ்வை என்ற அந்த குழந்தைகளுக்காக ஒரு நீங்க நாளைக்கு இந்த மாதிரி தமிழ் சொற்கள் தொடர்பாக நீங்க எடுத்து கொண்டு வாங்கன்னு ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. வீட்டு பாடம் கொடுக்கும்போது அதுவும் அந்த நூலாசிரியர் சொல்றாரு, இப்போ உள்ள காலத்துல வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துடலாம், இருந்தாலும் நான் கொடுத்தேன். ஆனா அந்த கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து அவ்வை என்ற சொல்ல ஏவ் அப்படிங்கிறது, ஆதாம் ஏவாளுக்குள்ள ஏவ் அப்படிங்கிற வார்த்தை அவ்வைக்கு நான் மூட சொல்லாக ஒரு பொண்ணு வந்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆதனும் அவ்வையும் என்பதுதான் ஆதாம் என்று ஏவாள் என்பதாக ஒரு அப்படிங்கிற ஒரு நூலாசிரியர் பதிவு செய்யறாரு. அதற்கு பின்னால அதுக்கப்புறம் அப்படி வந்ததுக்கு அப்புறம் எட்வர்ட் சூசர்ஸ் என்றக்கூடிய ஒரு ஆஸ்திரிய புவியியல் வல்லுநர் என்னன்னா, இது வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு என்பது உலகம் என்பது தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியாவோட நிலப்பரப்பு முழுமைக்கும் ஒரே பகுதியாக இருந்தது என்ற வரலாற்று செய்தியும் அதில் பதிவு செய்யறாரு. அதற்கு பின்னாடி ஜெர்மனியை சேர்ந்த விஞ்ஞானி என்பவர் வந்து இந்த லெமுரியா கண்டத்தில் இருந்துதான் கோண்டுவானா என்ற பெயரிடப்பட்ட லெமுரியா கண்டத்தில் இருந்துதான் முதலாக மனித இனம் தோன்றியது என்ற ஒரு கருத்தாக்கத்தையும் அங்க ஒரு செய்தியாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு போற போக்குல அவருடைய வந்து அவர் அந்த வகுப்படுக்கிற மாணவிகளுக்கு வகுப்படுக்கிற நிலையிலிருந்து இதை எல்லாமே பதிவு செய்து கொண்டே வருகிறார். அதற்கு பின்னால் என்னன்னா 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சுனாமி வந்தது, ஒரு பேரிடர் தான் கடல் போல் இருந்தது. அந்த சுனாமியின் அடிப்படையில தான் லெமுரியா கண்ட மூழ்குது, குமரி கண்ட கோட்பாடு சொல்றாரு. இவர் வந்து அப்பாத்துறையாருடைய மேற்கோள் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த 70,000 விருமாண்டி, நம்ம உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய விருமாண்டி தான் முதலாக தோன்றிய 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த ஜீனை கொண்டிருந்தார் என்ற செய்தியும் அங்க சொல்றாரு. அதற்கு பின்னாடி நேரம் எங்க வராருன்னா பைபிள் அண்ட் குரானுக்கு வராங்க. பைபிள் அண்ட் குரான்ல உள்ள ஆதாம் ஏவாளும் இப்ப கூட சரந்தீப் என்று சொல்லக்கூடிய இலங்கையை வந்து நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன வார்த்தையை அது குறிப்பிட்ட அந்த செய்தி வருது. சரந்தீப் என்ற ஒரு அந்த இந்தியாவில் ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியையும் அதுதான் ஆதாம் ஏவாள் தோன்ற பகுதியாக பைபிளும் குறிப்பிட்டிருக்கு, குரான்லையும் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியையும் நூலாசிரியர். அதுலேயும் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா, அவ்வை என்ற இடத்துல வரும்போது இன்னைக்கு சொல்லக்கூடிய சங்க காலத்துல இருக்கக்கூடிய அவ்வை, ஆத்திச்சூடி பாடிய அவ்வை, ஞானக்குரல் பாடிய அவ்வை, இதெல்லாமே இந்த அவ்வைக்கும் அந்த அவ்வைக்கும் உள்ள கன்னியாகுமரி குமரி மாவட்டத்தில் உள்ளக்கூடிய அவ்வைக்கு தொடர்பு இல்லை என்ற அந்த ஒரு வரலாற்று செய்தியும் எதையுமே இதுல வந்து எந்த கட்டுரையுமே வந்து கடந்து போகக்கூடியதாக இருக்கு. என்னன்னா இதுல வந்து ஒரு பொருள் அறிந்து அந்த பொருளில் இருந்து நாம் அடுத்த பொருள் அது என்னங்கிறது ஒரு உள்வாங்கி கொள்வதற்கு முன்னாடி அடுத்த செய்தி அது தொடர்ச்சியான செய்தியாக வந்து அவர் வந்து சொல்லி வர்றாரு. அடுத்து விஷ்ணுவோட அவதாரத்துல அந்த மீன் அவதாரமா இருக்கும் பொழுது அங்கேயும் ஒரு பிரளயம் வருது. மனு என்பவரிடம் வந்து இந்த மாதிரி ஒரு 7 நாள்ல வந்து கடல் கொள்ள போகுது, வெள்ளம் வரப்போகுது, அதனால நீங்க வந்து தப்பிச்சுக்கங்க என்று விஷ்ணு சொன்னதாகவும், அதற்கு பின்பு ரிஷிகளோட குடும்பத்தினரும் ஒரு 9 வகையான தானியங்களுடைய அவங்க வந்து அந்த வெள்ளத்திலிருந்து தப்பித்த நிகழ்வையும், அந்த நிகழ்வோடு நோவா பேழை நிகழ்வையும், இந்த நோவா பேழை வந்து இந்த நேர்விங்கிற வார்த்தைக்கு மூல சொல்ல இருக்கக்கூடிய நாவா என்ற சொல்லையும் இதையும் அதுல பதிவு செய்யும். இப்படி பதிவு செய்யும் போது அந்த மாணவிகள் வந்து அவங்க வந்து பாடத்தை தாண்டியான அவங்க எப்படி உருவாங்க செய்தியையும் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறாரு. அதுலதான் அவங்களுக்கு கம்சனோட இது கிருஷ்ண அவதாரத்தை பற்றி சொல்றாரு, மோசஸ் உள்ள ஒற்றுமையை சொல்றாரு. இப்படி சொல்லும் போதுதான் ஒரு பொண்ணு கேட்குது, நீங்க வந்து உங்களுக்கு என்ன மதம் கேட்குது, அப்படி மதம் கேட்கும் போதுதான் நான் வந்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையில் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதற்கு பின்பாக சொல்லும் போதுதான் கண்காணிப்பாளர் வர்றாரு. கண்காணிப்பாளர் வரும்போது தான் வக்கீல், ஆனா அவர் நல்லவர் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு பஞ்சு
ஸோ இந்த மாதிரி அடுத்தது தொடர்ச்சியாக கதை கட்டு என்னன்னா ஒரு ஆளை வந்து மனம் புண்படுகிறது அரசியல் இருக்கு. எதனாலும் ஒரு டிவி டிபேட்டில் கூட ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு பார்ட்னர் ஒருத்தர் வந்து ஆலய வழிபாட்டை பேசும்போது இன்னைக்கு கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அப்போ மனம் புண்படுகிறது. இந்த மனம் புண்படுகிறது என்ற வார்த்தை, நம்பிக்கை என்ற வார்த்தை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து இந்தியா என்ற நாடு விடுதலை அடையும் பொழுது இங்கிருந்த தொழிலாளர்கள், இங்கிருந்த விவசாயிகள், இங்கிருந்த அறிஞர் பெருமக்கள், இந்த எதுவுமே நீரோட்டத்தில் மட்டும் எதுவுமே இல்லாமல் வெறும் பல கோடி மக்களாக தெரிந்திருந்த பொதுமக்கள் எல்லாம் விடுதலைக்கு பின்னான ஒரு பெரிய வாழ்வு நம்மளுக்கு இந்தியாவிலிருந்து வரப்போகிறது என்ற இடத்துல இருந்து இந்த அரசியலுக்கு உட்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையை இன்னைக்கு வலதுசாரி அரசியல் என்பது எல்லாத்தையும் ஈர்ப்பு போக நீதிமன்ற அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்தியாவின் கூட்டு மனசாட்சிக்கு ஏற்றவாறு தீர்ப்புகள் வருது. ராமர் கோயில் அங்கே இருந்ததுக்கான ஆதாரத்தை தோண்டி ஒரு அகழ்வு பண்ண சொன்னால் அங்கே பௌத்த விகாரங்கள் கிடைச்சாலும் அதெல்லாம் புறந்தண்ணி அங்கே உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் இடிச்சது தப்பு தான், ஆனால் கெட்டிக்காங்க, கெட்டது கரெக்டு தான் கெட்டிக்காங்க. இந்த பக்கம் கூட்டு மனசாட்சிக்கு எனக்கு ஜிஆர்எஸ் நீதியரசர் அவருடைய தீர்ப்பில் அந்த தீர்ப்பு மேல்முறையீடு இன்னைக்கு இருக்குது. ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவர் திருப்பரங்குன்றத்தில், நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றினா நம்ம ஒன்று வீட்டில் ஒரு இடத்துல ஏற்றுவோம், வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டோமா, அதே மாதிரி தான் மழை ஃபுல்லாக ஏற்றலாம்ன்றாரு. எந்த பின்விளைவுகள் ஏற்பட்டாலும், எத்தனை மனிதர்கள் இங்கு அதனால் பாதிக்கப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் கவலை இல்லை. இங்கு வந்து பெரும்பான்மை கூட்டு மனசாட்சியை நோக்கி இன்னைக்கு நகர்த்தக்கூடிய இடத்துல ஒரு ஆபத்தான இடத்துல கடவுள் மறுப்பாளர், நாங்கள் வந்து பகுத்தறிவாளர், நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம யஷ்ராஜா சொல்லியிருக்காரு, தமிழிசை அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாம் சொல்லும் போது ஏதாவது நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை கேட்டாலும், தமிழ் வழியில் அர்ச்சனை செய்யக்கூடிய கேட்டாலும் உடனே இதை பற்றி நீங்கள் ஏன் பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வேண்டி இருக்குங்க, நீங்கள் தான் சாமி குணம் பண்ணல, நீங்கள் ஏன் பேசுறீங்க, உங்களுக்கு என்ன கவலை இருக்கிறது, கடவுளை வணங்காத உங்களுக்கு ஏன் கவலை இருக்கிறது, கடவுளை வணங்குகிறவர்களுக்காக கவலைப்படணும். கடவுளை வணங்குகிற கூட்டம் என்பது அதை சிந்திக்காமல் இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறது. அதனால் நம் அரசியல் ஈடுபடும் என்பதனால தான் ரொம்ப ஆழமாக அது ஒரு உரையாடல் இருக்கு. அஃபென்சிவ் ஷோவாட்டுங்கிற ஒரு 14வது கட்டுறாரு. எவ்வளோ நேரம் சரி சுருக்கமாக பேசுகிறேன். எனக்கு நான் பிடிச்சதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில் பேசுவது ரொம்ப நேரம் எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கு. அதனால போர் அடிக்கல. உணவு, உறைவிடம் ஆகியவற்றை தேடிக்கொள்வதும் நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதும் உள்ளுணர்வாக இருக்கையில் இறை என்பது இயற்கையான உள்ளுணர்வாக ஏன் இல்லை, அல்லது இறைவன் ஏன் அதை உள்ளுணர்வாக ஏற்றவில்லை? இறை போதிக்கப்படாவிட்டால், திணிக்கப்படாவிட்டால் முற்றிலும் மறைந்துவிடும் தன்மையானதாக ஏன் இருக்கிறது? இது வந்து அவங்க வந்து நூலாசிரியர் வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு ஆழமான வார்த்தை என்பதை உணர்ந்து கொண்டால் இறை என்பது இங்கு திணிக்கப்படாவிட்டால், இறை என்பது இங்கு போதிக்கப்படாவிட்டால் இறையோட தன்மை இன்னைக்கு என்னவாக இருக்கிறது, என்னவாக இருக்கும்? ஏன் இந்த ஒரு கற்பிதம்? நீ காலையில் கூட ஒரு தொடர்பாக ஹோமோசேபியன்ஸ்ங்கிற ஒரு புத்தக சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஒரு காகிதம் இருக்கிறது. ஒரு காகிதத்தை ஒருத்தரோட கொடுத்து நீங்க கிளி அப்படின்னா உடனே கிழிச்சிடலாம். அதே ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து நீ கிளி, நான் கிளி பண்ணலாம். அதுவும் காகிதம் தான். ஏனென்றா அந்த காகிதம் என்பது ஒரு பொருளாக இருக்கக்கூடிய காகிதம். இந்த காகிதத்தை நீங்கள் கொடுத்தா இது கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. அதனால அந்த காகிதத்தை, அந்த நம்பிக்கை வந்து அனைவராலும் ஏற்கப்படுகிறது. அனைவராலும் ஏற்கப்படுற நம்பிக்கை வந்து அது பொய்யாக இருந்தா கூட உண்மை என்ற உருவம் பெறுகிறது. அதனால்தான் சாதாரண காகிதத்தை கிழிக்கக்கூடிய ஒருத்தர் 500 ரூபாய் என்று எழுதப்பட்ட எல்லாரும் நம்பப்படுகின்ற அந்த காகிதத்தை கிழிப்பதற்கு தயாரிக்கிறார். இதேதான் கடவுள். அந்த நம்பிக்கையினால் ஊட்டப்பட்டதுனால அதை எதிர்ப்பதற்கு அவன் என்ன செய்யறான்? பயப்படுறான். அதை கேள்வி கேட்பதற்கு பயப்படுறான். நீ கேள்வி கேட்க கூடாது என்ற ஒரு கட்டாயத்துக்கு வர்றான். இந்த நேர்ந்ததாளுங்கிற அந்த ஒரு கூட்டம், 2 செய்தி கூட சொல்லியிருக்கேன், ஒரு வணிகர்களை விட வலிமையான கூட்டமாக இருந்தது. இதோட காலம் வந்து உங்களுக்கு
ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 70 ஒரு 40 50 ஆண்டுகளுக்கு முற்றிலுமாக இந்த ஹோமோசேபியன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய நம் கூட்டங்களால் கொல்லப்பட்டதா? ஏன் இது கொல்லப்பட்டது? ஏன் அவர்கள் ஏன் அப்படின்னா உடல் வலிமையான ஒரு எலும்பு ஒரு வடிவத்தை கொண்டவர்கள் எப்படி இந்த ஹோமோசேபியன்ஸ் எல்லாம் அவங்க கொல்ல முடிஞ்சது அப்படின்னா, அறிஞர்கள் எல்லாம் அவங்களுடைய மண்டை ஓடை எடுத்து ஆய்வு செய்து அதை வந்து எம்ஆர்ஐக்கு உட்படுத்தி மனித மூளையையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்துருக்கும் போது அந்த அந்த நேன்றதால் கூட்டங்களுக்கு மூளை சிறுமூளை அளவு சிறிதாக இருப்பதாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப சிறுமூளை சிறிதாக இருக்கும் பொழுது அதுக்கு நினைவாற்றல் என்பது அதுக்கு இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் அதை செயல்படக்கூடியதாக இல்லை, அதற்கு மொழி என்ற வடிவத்தை உருவாக்கக்கூடியதாக இல்லை, வெறும் வேட்டையை மட்டும்தான். அதனாலதான் இயன்றதால் மக்கள் வந்து ஒரு 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 இயன்றதால அந்த ஒரு மனிதனை கொல்ல கூட்டா 10 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த 10 பேர் வேடிக்கை பார்க்கும்போது அவனை கூட்டமாக இருந்து அவனை தாக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்திற்கு அந்த அறிவு அந்த ஆற்றல் இல்லை. அதனால அந்த இனம் அடைகிறது. இன்னும் ஒரு 50,000 40,000 கழிச்சு அடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியில் வரக்கூடிய ஒரு மனிதனுடைய இன்னொரு பரிணாமம் வந்து நம்மளை ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்மளுடைய மூளையை ஸ்டடி பண்ணி இவன் இல்லாத 2 விஷயத்துக்கு மயங்கினான். ஒன்று கடவுள் என்பதற்கு மயங்கிருந்தான், அதனால வலிஞ்சான். இன்னொருத்தர் அதே சமயத்தில் பணம் என்பதற்காக இருந்தான். இவன் சிறுமுறை இல்லாததை நம்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவன் அந்த இல்லாததை நம்பி 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 அதை காப்பாற்றுவதற்காகவே இவன் என்ன சொன்னான், ஒருத்தருக்கு ஒருத்தர் செத்து விட்டாங்கிற ஒரு வரலாறு கூட வருமானம் என்னுடைய கருத்தாக இருக்கு. இன்னொன்று, இந்த கப்பன்சி சோவாட்டுங்கிற அந்த இதுல ஒரு சின்ன ஒரு உரையாடல், கடவுள் இது வந்து என்னன்னா நம் நிலையில வந்து சரிதான், ஆனா மாணவர்களுக்கும் அந்த நூலை வாசிக்கக்கூடிய முதல் தரமான வாசிக்கக்கூடிய வாசிப்பாளர்களுக்கும் எவ்வளவு ஒரு ஒரு நெருக்கமான மனதை ஒரு உரையாடலை பத்தி நமக்கு வாசிக்கிறேன். என்னன்னா, நூலாசிரியர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஏன் உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எதற்காக இல்லை ஒரு கேள்வி இருப்பதாக பதில் சொல்வதாக. நம்மை மீறி ஒரு அற்புத சக்தி ஒன்று நிச்சயம் இருக்கிறது, நம்பிக்கை தானே எல்லாம். உடனே நூலாசிரியர், சரி நம்பு, நிரூபியுங்கள். உனக்கு தானே சந்தேகம், நீ இல்லைன்னா நிரூபி பார்ப்போம். சார், ஓ நீங்க அப்படி வர்றீங்களா, அப்போ சரி, நான் தான் அந்த அற்புத சக்தி. அதுக்கு அவங்க, அது எப்படி? உங்கள் தர்க்கப்படி உங்களுக்கு சந்தேகம்னா இப்போ நீங்க தான் நிரூபிக்கணும், நான் அற்புத சக்தி இல்லை என்று. கடவுள் சர்வ வல்லமை படைத்தவர், நானும் தான். உன்னால கடவுள் செய்யறதை எல்லாம் செய்ய முடியுமா? அதுக்கு பதில் நூலாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கம்முன்னு கல்லாட்டங்கள் இருக்கணும் தானே, கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்குள்ள குசும்புல ஒரு குறும்புல அவங்க சொல்றாரு, கடவுள் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கல்லா இருக்காரு, கடவுள் மாதிரி என்ன செய்ய முடியுமானா நானும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நானும் கல்லாக கம்முன்னு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு செய்தியையும் ஒரு அவங்க பதிவு பண்றாங்க. அடுத்து, இறை என்பதை எடுத்துட்டா எதை கொண்டு சமன் செய்வீங்க? இந்த கேள்வி எல்லாருக்கும் உண்டு. சாமி எடுத்துட்டோம்னா எதை கொண்டு சமன் செய்ய? புற்றுநோய் கட்டி அகற்றிய பின்பு அவ்விடத்தை எதை கொண்டு நிரப்ப வேண்டியதில்லை? ஒரு பதில், ஒரு செவுட்டு அடிச்ச மாதிரி ஒரு பதில். இப்படி ஒவ்வொன்றும் அவங்களுடைய இது வாசிப்பு தளத்துல அவங்களை தான் நியாயப்படுவது மட்டும் இல்ல, வாசிப்பவர்களும் நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கான அந்த உரையாடலை நீண்டுகிட்டே போகுது. இது எல்லாமே என்னன்னா, அது ஒரு பகுதி மட்டும் நான் வாசிக்கிறேன். கடைசி காலத்துல வந்து இறையை உணர்வாய். அப்போ கடைசி காலத்துன்னு வந்தா என்ன உனக்கு, எனக்கு கடைசி காலம்னு ஒன்று இருந்தா நான் என்ன ஆசைப்பட போறேன்? எங்க அப்பாட்ட நான் வந்து மொழி தொடர்பாக ஒரு ஆய்வு, என் தங்கிட்ட நான் வந்து மனம் விட்டு பேசுவேன், என் மகளை வந்து நான் வந்து இருக்க தெரிவிக்குவேன், இல்லை என்னவரோடு நான் வந்து ஒரு நீண்ட பயணத்துக்கு போக ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சொல்றாங்க. அப்படியே ஒரு வேளை கடைசி வந்தா கூட அதுதான் கடைசி நேரம் ஆச்ச, இனிமேல் அதை நான் உணர்ந்தது என்ன ஆக போகுதுன்னு ஒரு இது என்னன்னா, இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு பூமாலை மாதிரி. இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து என்னன்னா ஒரு மலர் பல்வேறு மலர்களை தொகுத்து ஒரு மாலை கட்டுற மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருந்து ஆன ஒரு சிந்தனை ஓட்டத்துல இந்த இது அமைஞ்சிருக்குங்கிறது தான் நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். இப்போ நான் இறுதி கடத்துக்கு வந்துடுறேன். இந்த நூலுடைய அட்டை வந்து தெரிவு, இந்த அட்டை வந்து இந்த ஓவியமே வந்து எனக்கு மிக ஒரு பார்ப்பவர்களுக்கு விரும்பத்தக்கதாகவும் ஒரு செய்தி உள்ளடக்கியதாக இருக்கிறது.
இந்த அட்டை வந்து இந்த படம் வந்து இவ்வாறு தான் இருக்கணும் அப்படின்னு நூலாசிரியரே வந்து விருப்பம் தெரிவித்ததாக அவங்களுடைய முன்னுரையில் சொல்றாங்க. சான்றோர் பெருமக்களின் வழிபாதையை தெரிவு செய்த இக்கருத்துருவாக்கம் என்னுள் இருந்ததைத்தான் அட்டைப்படத்தின் கருப்பொருளாக இருக்கிறேன். என்னன்னா, ஒரு பாதை வந்து நீண்ட பாதையாக இங்க இருந்தது. நம்ம காட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த பக்கம் இருந்தாலும் இதோட இந்த வடிவம் வந்து ஒரு நீண்ட பாதை. இந்த நீண்ட பாதையிலிருந்து பயணப்பட்டு வர்றாங்க. பயணப்பட்டு வரும் பொழுது ஒரு செம்மறியாட்டு கூட்டம் பக்கத்துல பாதைக்கு அருகிலே இருக்கு. அந்த பாதைக்கு அருகிலே இருந்தா எளிதாக அவங்க போய் அடங்கியது. ஆனா பாதையிலிருந்து தள்ளி யார் இருக்கிறாருன்னா பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்சும் இருக்கிறார். ஆனா அதை தேடி வச்சு இந்த கருத்துருவாக்கம் என்பது நம் கூட இருக்கக்கூடிய சக மனிதர்கள் இல்லாட்டி பெரும்பான்மை பேசக்கூடிய மனிதர்கள் செம்பராட்டு கூட்டமாக இருந்தாலும் இந்த கருத்துருவாக்கம் என்பது நல்ல விஷயங்கள் என்பதை தேடி செல்லக்கூடிய மேலும் இந்த கட்டுரையில பார்த்தா எனக்கு நிறைய சொல்லலாம். இதுல என்னன்னா மொத்தம் ஒரு 21 இருக்கு. அதுல இந்த மகிழ் அப்படிங்கிற ஒரு கட்டுரையும் தெரிவு என்ற ஒரு கட்டுரையும் ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த மகிழ் அந்த தெரிவு ரெண்டையும் படிக்கும் போது என்னன்னா இது ஒரு ஏன்னா அதை சொல்லி சொன்னா புரியும். மகிழ் என்பது என்னன்னா நூலாசிரியர் ஒரு கதை ஒன்று எழுதுறாங்க. அந்த கதையில் உள்ள பாத்திரம் உவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அருளையார்த்தோட பேசி அவருடைய பேச்சு கேட்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இவன் அவன் இவன்னா இங்க இருக்கிறவன் அவன்னா அங்க இருக்கிறவன். ஆனா ஈழத்துல வந்து உவன் என்ற வார்த்தையை ஒன்று பயன்படுத்தப்படும். அந்த உவன் என்பது மேலே இருக்கவனை குறிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அந்த தமிழ் உவன் என்பது மேலே இருக்கக்கூடிய சொல்லுங்க. ஆனா நான் அதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா உவன் அவனுக்கும் இவனுக்கும் இடையில இருக்கக்கூடியதாய் உவன் என்று சுற்றுவதாக வருகிறது. இந்த கலை வடிவில் இருக்கக்கூடிய எல்லாத்திலையுமே வந்து நூலாசிரியர் வந்து உவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாங்க. இந்த உவள் வந்து என்னன்னா ஒரு குழந்தை இருக்கிறது. ஒரு குழந்தை இருக்கும் பொழுதே அவருக்கு இன்னொரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. தத்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது ஒரு தீராத அவருக்கு ஆசை இருக்கிறது. அது கற்பனையின் அடிப்படையில் அதுக்கு பெயரிட்டுகிறார். மகிழ் என்ற பெயரை இருக்கிறாங்க. தன் குழந்தையோடு அது விளையாடுவதையும் இன்னொரு கையில் அள்ளி அணைத்துக் கொள்வதையுமே ஒரு பெருமையான ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவும் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தன் கணவர்கிட்ட வந்து அதை சொல்றாங்க. கணவர் வந்து அவர் நிலையில் இருந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் இன்றைக்காவது ஒரு சூழல்ல வந்து அந்த பொண்ணை நான் ஒரு மாற்றான் தாய் பெற்ற மகளாக நான் பார்த்து விட்டா என்ன ஆகுது என்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே அப்படி கதை போகும்போது எனக்கு என்னன்னா சரி பெரியார் அம்பேத்கரை ஒரு தாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாரு. ஏன் நான் கணவனை உடைத்து அவர் கருத்தை உடைத்து இல்லாட்டி அவரை நான் கன்வின்ஸ் செய்து நான் அந்த குழந்தையை தத்தெடுப்பேன் என்ற நிலையில் இருப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனா அந்த இடத்துல வந்து என்னன்னா இணையரின் ஒரு கருத்துக்கு அந்த உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பதற்கு அந்த கதை நகர்வு. அந்த மகிழ் என்பவரை ஒரு ஆழமாக அதை அந்த அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டதாக. அதே மாதிரி தெரிவு என்ற கதையிலே என்னன்னா அந்த கதையும் அந்த கதையில் உள்ள அந்த பெண் என்பது அந்த உவள் என்பவர் கருவுகிறார். என்னென்று தெரியவில்லை. அவளுக்கு வந்து இப்போ உள்ள சூழல்ல எனக்கு இந்த கருவை எனக்கு வேண்டாம் என்ற நிலைக்கு அவர் வந்து யோசிக்கிறார். ஆனால் அவருடைய உவன் வந்து அதை அந்த கொண்டாடுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் இருந்தாலும் அவருடைய எண்ண ஓட்டம் இருக்கிறது. பப்பாளி பழத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார். அதை எடுத்து நம்ம தின்று விட வேண்டியதான். அது இப்போ தற்சமயத்துக்கு வேண்டாம் என்ற நிலையில் இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் உட்போக்கு சிந்தனையாக இருந்து வெளிப்பட்டா கூட என்ன என்றால் அந்த இணையரின் கருத்துக்கு மதிப்பு கொடுத்தவராக அவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தவராக அதை அந்த பப்பாளி படத்தில் கருது. இது என்னன்னா அந்த போராட்டம் வழி அந்த இதை வந்து அந்த எழுத்துல கடத்துறாங்க. பல அந்த தனித்திருங்கிற ஒரு இதெல்லாம் வந்து போற போக்க திருக்குறளை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போறாங்க. எல்லாம் உறவுகளை பற்றி சொல்ல திருக்குறளை அடிச்சு நோண்டிட்டு போறாங்க. இன்னொரு கதையில வந்து என்னன்னா நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். பறந்து கெடுகிற ஒரு தலைப்புல ஒரு வருது. அது ஒரு கனமான கதையா வருது. ஏன்னா அவருடைய தோழி வகுப்பு அவருடைய கூட அந்த கதை வந்ததுக்குள்ள உடன்படித்த அதாவது தனக்கு கீழ் எனக்கு 2 ஆண்டுகளுக்கு ஜூனியராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பிரசவ வழியில இறந்து போறாரு. அப்படி இறந்து போகும்போது அதற்குரிய வழியையும் அடுத்து பக்கத்துல வந்து குழந்தை பெருகாக இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்துல ஒரு குழந்தை வந்து நுரையீரல் டெவலப் ஆகாம அதுக்குள்ள வழியையும் அந்த இறந்து போனதை அதை ஒரு வழியாக பதிவு செய்கிறார். அந்த வழியாக பதிவு செய்யும்போது அந்த எழுத்து ஆளுமை வந்து என்னன்னா அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாங்க, நான் அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அந்த பார்ப்பதை தவிர்ப்பது கண்கள் நிரம்பி அந்த படத்தை மங்களாக்கியது. அது வந்து ஒரு கவித்துவமான வழியாக இருக்குது. இன்னும் போற போக்கில் என்னன்னா அவங்க வந்து
இந்த கதையிலே கனமான கதையிலே ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். என்ன போகிற போக்கிலே வந்து வெள்ளை எல்லையும் வேர்கள்லையும் அந்த அந்த இறந்து போன அந்த கரையில் அந்த தெய்வ திருமகள் அவங்க வந்து என்னென்னா அவங்க அம்மா கொடுத்து விடுவாங்க, அதில் எல்லா கூட்டிலையும் வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்து தீயல், அந்த வெங்காய தீயல், வத்த குழம்பு, இன்னும் சொல்லப்போனால் அது வந்து சொதி குழம்பு, இது போன்ற அந்த அந்த சமையல் குறிப்புகளோடு போகிற போக்கில் சொல்லி தெரிச்சுட்டு போகிறாங்க. மொத்தத்தில் இந்த தெரிவு என்பது ஒவ்வொரு பகுதி கட்டுரைகளாக எடுத்து கூட ஆய்வு செய்யலாம். எனக்கு ஒரு சின்ன ஒரு வந்து எத்தனையோ ஒரு நாமும் ஒரு கடினமான பெண்களை எல்லாம் வழக்கில் சந்திச்சிருக்கோம். ரொம்ப ஒரு வாழ்க்கையில் முச்சி மோதி விரக்தியில் எல்லைக்கு சென்று கொலை வழக்குகளை சுமந்து குடும்பத்தையும் சுமந்த பெண்கள் எல்லாமே கூட நம்ம சந்திச்சிருக்கோம். கதையாசிரியர் நூலாசிரியர் பொறுத்தளவில் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளான ஒரு இடத்துலேருந்து அவங்க அந்த வாழ்க்கையை பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிற இவங்க கண்ணோட்டத்தில் கதை எப்படி போகுதுன்னு அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செய்திகளாக தான் பெற்ற அனுபவத்தை அப்படி கடத்திக்கிட்டே போகிறாங்க. சமகாலத்தில் வந்து ஒரு வாழ்வியலில் வந்து ஒரு பாடத்தை படித்து கொண்ட ஒரு பெண்ணை ஒப்பாக அவருடைய எல்லா கட்டுரைகளும் கதைகளும் நகர்ந்து போகிறது. அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு ஆளுமையான எழுத்தாளராக இருக்கிறாரு. இந்த நூல்களை வந்து நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியையும் நம்ம செய்யணுங்கிறத கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்துமைக்கு நன்றி கூறி இதில் நூல் அறிமுகத்தையே ஒரு திறனாய்வு போல எடுத்து சொன்னதோடு நன்றி. பொது சமூகத்தின் உளவியலை வடிவமைப்பதில், பொது சமூகத்தின் உளவியலை அறிந்து கொள்வதில் தாமுயக்கேசா எப்போதும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. தனிமனித உளவியல் தான் பொது சமூகத்தின் உளவியலுக்கு அடிப்படையானது. அவ்வகையில் தனிமனித உளவியல் குறித்தும் மனநலம் குறித்தும் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளர் அரசு மனநல மருத்துவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமானுஜம் அவர்களை வாழ்த்துறை வழங்கியிருக்கிறேன். தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தாமுயக்கேசா தலைவர் அவர்களே, மேடையில் வைத்திருக்கும் அறிஞர் பெருமக்களை, இந்த வாழ்த்துறை வழங்குவதற்காக என்னை அழைத்த அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ஒரு வணக்கம் மற்றும் ஒரு சின்ன என்னுடைய வருத்தம், அதாவது மன்னிப்பை தெரிவிக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சி இருப்பதால் இடையிலே ஒரு இடைச்செருகலாக நான் வந்து ஒரு ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்காக அதிக நேரம் இல்லை, ஒரு 3 நிமிடத்திலிருந்து 5 நிமிடத்திற்குள் பேசினேன். நான் தான் சொன்னேன், காதலி மைக்கு இந்த முன்னென்று தான் நமக்கு மனிதர்களுக்கு நேரம் போவதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் சார் எனக்கு முன்பு பேசிய வழக்கறிஞர் அவர்கள் செந்தில்குமார் சார், அவர் வழக்கறிஞராக இருந்தாலும் உண்மையை பேசியிருக்கிறார். மிக அழகாக அவர் தெரிவு நூலை பற்றி மிக திறனாய்வு மாதிரி சொன்னார். நாங்கள் மருத்துவர்களாக இருந்தாலும் சிலர் வந்து உயிரை கொல்ல மாட்டார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான்வெஜ் சாப்பிடாத மருத்துவர்கள் சொல்லுவேன், வெஜிடேரியன் டாக்டர்ஸ் சொல்லுவேன். மருத்துவராக இருந்தாலும் உயிர்களை கொல்ல மாட்டார். இந்த மாதிரி அந்த தெரிவு சோம அழகு அவர்கள் 30களில் இருக்காங்க. இந்த 30களில் இருப்பவர்களுக்கு இவ்வளவு ஒரு அனுபவம், அதுவும் அந்த அனுபவம் எழுத்து ஆற்றல் அதெல்லாம் விடுங்க. இந்த கருத்துக்கள் எப்படி வந்தது, பகுத்தறிவு கருத்து, இது போன்ற ஒரு சிந்திக்கும் கருத்தை வந்து நிச்சயமா அவருடைய தந்தை சோமசுந்தரம் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமா இருக்கு. அவருடைய முதல் கதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு திண்ணை பேச்சு, அதை நான் வாசித்திருக்கிறேன். அதை வந்து மிக அருமையாக ஒரு கட்டுரை தொகுப்பாக ஒரு சரளமான திறனாய்வு செய்த வழக்கறிஞர் அவர்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு நல்ல ஒரு அப்சர்வேஷன் பவர் இருக்கு. எதையுமே அவருடைய சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவருடைய சிந்தனை ஓட்டம் இருக்கிறது. அது மிக 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 முக்கியமாக அதுதான் பகுத்தறிவின் ஆதாரம். இவர் சொன்னார் என்று நம்பாமல் அவராக ஒரு ஆராய்வு செய்து எந்த ஒரு முன்முடிவுகளும் இல்லாமல் வருகிறார். அது இந்த தெரிவு நூல் காவிய பதிப்பகத்தில் வெளியீடாக வந்திருக்கிறது. வெற்றி பெற ஒரு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய தில்லைநாயகன் சார் அவர்கள் நம்முடைய ஆங்கில பேராசிரியர், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டுங்கிற மாதிரி நம் நாட்டு அறிஞர் சாத்திரமும் பிற மொழியில் குறிப்பாக ஆங்கிலத்தில் வந்து பெயர்த்தல் வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் மிக சரளமான அறிமுகம் தேவையில்லாத ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர். அவர் வந்து பொன்னர் சங்கர் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு. நம்ம வந்து யார் நம்மை மொழிபெயர்க்க தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது ஒன்று, மொழிபெயர்ப்பாளர் எதை மொழிபெயர்க்க தேர்ந்தெடுக்கிறார் என்பதிலே அவருடைய இலக்கிய தரமும் இலக்கிய வாசிப்பும் நமக்கு தெரியும். அவர் தேர்ந்தெடுப்பது அத்தனை அல்ல. அவர் தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியமான இது நமக்கு ஒரு சிறு
இது விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். முத்துலிங்கன் அவர்களுடைய சமையல்காரன், போரா போராவின் சமையல்காரன் என்ற சிறுகதையை அவர் வந்து மொழிபெயர்த்தார். அந்த கதை வந்து அவ்வளவு அழகான ஒரு, நான் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய ஒரு சிறுகதை. இந்த கதை எப்படின்னா, ஒரு சமையல்காரனை வேலைக்காக எடுத்துப்பார். அவர் வந்து தன்னை பற்றி அவருக்கு எழுத படிக்க தெரியாது, வயதானவர். எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்பார். வேண்டுமானால் பாருங்கள்னு ஒரு பழைய ஒரு பாராட்டு சான்றிதழ் மாதிரி ஒரு உரையை எடுத்து கொடுப்பார். என்னை பிரிட்டிஷ்காரங்க நான் வேலை பார்த்துருந்தேன், அவர் கொடுத்த சான்றிதழ். அவர் அதற்கு எழுத படிக்கவே தெரியாது, அது இங்கிலீஷில் இருக்கும். என்ன எழுதுக்குன்னா, இவர் ரொம்ப நல்ல மனிதர் எல்லாம் தெரியுது, இவருக்கு சமைக்க மட்டும் தெரியாது அப்படின்னு. நான் என்னுடைய கார் டிரைவர் ஒருத்தரை பற்றி சொல்லுவேன். முன்னாடி இருந்தார், எனக்கு ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நியாயமான, 1 லட்சம் ரூபாய் வச்சாலும் எடுக்க மாட்டார், கரெக்ட் டைமுக்கு வருவார், வண்டியை அப்படியே பழிந்து மாதிரி துடைப்பார். ஆனால் கார் மட்டும் ஓட்ட தெரியாது. 2-3 தடவை ஆக்சிடென்ட் பண்ணி. இந்த கதையை சொல்லும் போதெல்லாம், இந்த இவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த முத்துலிங்கத்தின் அந்த சிறுகதை எனக்கு ஞாபகம். அந்த மாதிரி ஒரு அருமையான சிறுகதையை வந்து மொழியில், அதே மாதிரி இன்று நான் எடுத்திருக்கிற ரொம்ப இந்த காலகட்டத்திற்கு தேவையான 2 முக்கியமான புத்தகங்கள், காஸ்ட் அண்ட் ரிலீஜியன் அண்ட் மெட்டீரியலிசம். சிவசுப்ரமணியன் அவர்களை வந்து நம்ம எவ்வளவு முக்கியமான தமிழ் சூழலுக்கு தேவையான எழுத்தாளர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பெரியார் அவர்களுடைய சிந்தனைகள் ஆங்கிலத்திற்கு செல்ல வேண்டிய, இன்று கூட நம்ம ஒரு இன்றைக்கு வைரலாகி இருக்கிற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறையை பற்றி ஒரு பெண் வந்து அழகாக, இந்த மாதிரி வீடியோ அதில் எல்லாரும் சொன்னது என்னன்னா, இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போடுங்கள், தமிழ்நாடு இந்து மதத்திற்கோ இதற்கோ எதிரானது அல்ல, இங்கே அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கு, வடநாடுகளில் இருக்கிற மாதிரி நமக்கு அப்படி நாம் நீங்கள் சொல்வது போல் இங்கு வெறுப்புவாதம் பேசவில்லை, இங்கு இருப்பது பகுத்தறிவுவாதம் என்பது வேறு வகையான ஒரு விஷயங்கள் ரொம்ப அருமையாக விளக்கி ஒரு வீடியோ இன்று நம்முடைய சமூக ஊடகங்களிலே பரவலாகி வருது. இந்த மாதிரி பெரியார் எழுதிய மெட்டீரியலிசம் என்ற நூல் மற்றும் காஸ்ட் அண்ட் ரிலீஜியன், இந்த 2 நூல்களும் ஆங்கிலத்திற்கு போவது நிச்சயமாக நம்முடைய தமிழகத்தை பற்றி, நம்முடைய பகுத்தறிவு, இந்த மாதிரி கருத்தாக்கங்களை, முற்போக்கு சிந்தனைகளை நம்முடைய வட மாநிலங்களுக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் செல்வதற்கு நிச்சயமாக அது வந்து உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி நூல்களை தேர்வு செய்த அருமையாக மொழிபெயர்த்திருக்கும் திரு தில்லைநாயகம் சார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பினை கொடுத்த காமலேகா சாருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி, எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி, கிளம்புவதற்காக என்னுடைய மனைவி மீண்டும் ஒருமுறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் நிகழ்வை சரியாக 8:15 நிறைவு செய்வதாக உத்தேசித்துள்ளோம். பேசக்கூடியவர்கள் நம்மை கருத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவுடைய சிந்தனை மரபுல மாற்று சிந்தனை மரபு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை பற்றிய மார்க்ஸுடைய ஆசிய உற்பத்தி முறை குறித்தும், மார்க்ஸ் அதிலேயே கார்ல் மார்க்ஸ் அவர்களே இந்தியாவின் ஆசிய உற்பத்தி முறை குறித்த விஷயங்களிலேயே மற்ற நாடுகளிலிருந்து தம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார். அப்படி இந்தியாவில் மாற்று சிந்தனைகள், இந்தியாவில் சமத்துவ பொதுவுடைமை இயக்கங்களுக்கான தோற்றங்கள் உருவாவதற்கு பலரும் பல விதமாக பங்களித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்று தமிழ்நாட்டில் நிலவி வருகிற திராவிட சிந்தனை மரபு என்கிற மாற்று சிந்தனை மரபு மிக குறிப்பிடத்தக்கது. இந்த மாற்று சிந்தனை மரபை தோற்றுவித்த அல்லது இதனுடைய முதற்கட்ட நகர்வாளராக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் தோழர் சிங்காரவேலர், தமிழ்நாட்டின் முதல் கம்யூனிஸ்ட் தோழர் சிங்காரவேலரோடு இணைந்து அவர் முன்னெடுத்த முன்னெடுப்புகள், குறிப்பாக 1930 பெரியார் அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணப்பட்டு அங்கிருந்து பொதுவுடைமை சிந்தனையை உருவாக்கி கொண்டு பொதுவுடைமையோடு, குறிப்பாக பொதுவுடைமை முன்வைக்கிற வர்க்க விடுதலை குறித்த கருதுகோளுக்கு முன் நிபந்தனையாக இந்தியாவின் சாதிய விடுதலையை பார்க்கிறார். அப்படி வர்க்க விடுதலைக்கு முன் நிபந்தனையாக சாதிய விடுதலையை கருதியதால் அவர் சுயமரியாதை இயக்கம் என்கிற சமூக விடுதலை நோக்கி அவர் நகர்கிறார். இலக்குகளை இடதுசாரிகளின் கையில் தந்துவிட்டு போயிட்டார். இடதுசாரிகள் வர்க்க விடுதலையை நோக்கி நகர்வதற்கு தோழர் சிங்காரவேலர் அவர்கள் இயக்கம் கண்டு நாம் இன்னும் அந்த பாதையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி பெரியாருடைய திராவிட இயக்கம் சமூக சீர்திருத்தத்தை நோக்கி நகர்ந்தது. இந்த மாதிரியான ஒரு சீர்திருத்த வரலாறு, மாற்று சிந்தனை வரலாறு தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதும் உண்டு. குறிப்பாக இடதுசாரியத்தை மக்கள் மொழியில் மக்களிடம் சேர்த்த முக்கியமான தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் அறியப்படுகிறார். அவ்வாறு எழுதப்பட்ட நூல் தான் தந்தை பெரியாருடைய பொருள் முதல்வர். மார்க்ஸ் கெகலிடமிருந்து எடுத்துக்கொண்டு அதனை வர்க்க பார்வையோடு அணுகி உலகத்தை பற்றிய விழுமியங்களை எல்லாம் போட்டு உடைத்தார்.
அதை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய தந்தை பெரியார் அவர்களுடைய மெட்டீரியலிசம் என்கிற நூல் உலக தோற்றம், உயிரின வளர்ச்சி, கடவுள் கற்பனை, பொருளாதார தத்துவம் உட்பட அனைத்தையும் பேசுகிற இந்த நூல். இந்த நூலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பாக நமது பெருமைக்குரிய பேராசிரியர் தில்லைநாயகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிற மெட்டீரியலிசம் என்கிற நூல் குறித்து நம்முடைய தமிழ் இயக்க சாரினுடைய தோழர் KG பாஸ்கரன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நூல் அறிமுகத்துக்கு அறிமுகமே சிறப்பாக இருந்தது. ஆகவே இந்த தந்தை பெரியார் எழுதிய பொருள்முதல்வாதம் அல்லது பிரகிருதிவாதம் என்கிற அந்த நூல் பேராசிரியர் தில்லைநாயகம் அவர்களால் மெட்டீரியலிசம் என்கிற பெயரில் ஒரு ஆங்கில பதிப்பை கண்டிருக்கிறது 2024. இப்போ அந்த புத்தகம் அதோடு சேர்ந்து அதனுடைய தமிழ் ஏற்கனவே தமிழ்லையும் வெளிவந்த ஒரு புத்தகம். இது ஆங்கிலத்தில் முதல் பதிப்பு என்கிற முறையில் இந்த புத்தகம் பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கலப்பை பதிப்பகம் சார்பில் இந்த புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் 2 கட்டுரைகளை கொண்டு, அதுதான் அதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். பெரியாருடைய மிக முக்கியமான மெட்டீரியலிசம் என்கிற அந்த தலைப்பை எழுதப்பட்ட கட்டுரைகளை கொண்ட இந்த நூல் வெளிவரும்போது பேராசிரியர் நினைச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து பெரியாரையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற முறையில். ஏன்னா இது ஆங்கிலத்தில் போகிற போது, தமிழ் எல்லைக்கு அந்த பக்கத்தில் போகிற போது இதை எழுதிய அந்த கருத்துக்களோடு இதை எழுதிய பெரியார் பற்றியான ஒரு வாழ்க்கை சுருக்கமும் அவங்களுக்கு தெரியணும் என்கிற முறையில் பெரியாருடைய அந்த போராட்ட வாழ்க்கை வரலாறு என்பதும் ஒரு 20 பக்கத்தில் மிக சுருக்கமான முறையில் ஆனால் மிக அருமையான முறையில் அது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா அது முழுக்க முழுக்க பேராசிரியர் தில்லைநாயகம் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை. முதல்ல இருக்கிற மெட்டீரியலிசம் பெரியார் எழுதியது. ஆனால் பெரியாரை பற்றி எழுதியது பேராசிரியர் தில்லைநாயகம் அவர்களுடைய அந்த 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 கட்டுரைங்கிறது மிக எளிமையாக, அதே நேரத்தில் பெரியாருடைய வாழ்க்கை சித்திரத்தை, அவருடைய அரசியல் அந்த பரிணாம வளர்ச்சியை, அவருடைய போராட்டத்தை மிக அருமையான முறையில் அறிமுகம் செய்த ஒரு கட்டுரை என்பதை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த மெட்டீரியலிசம் என்கிற இந்த கட்டுரைங்கிறது அதற்கு திராவிடர் கழகம் தான் அது வெளியிட்டது. அது நான் தமிழில் படிக்கும்போது அது தமிழில் வெளிவந்த 6வது பதிப்பு. அதுதான் என் கையில் கிடைச்சது, எனக்கு கொடுத்துருந்த போது நான் படிக்கும்போது. ஆனால் அதனுடைய முதல் பதிப்பு எப்போ வெளிவந்திருக்குன்னு சொன்னால் 1949 அதனுடைய முதல் பதிப்பு என்பது வெளிவந்திருக்கின்றது. இதை யோசித்து பார்க்க வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மெட்டீரியலிசம் என்கிற அந்த தலைப்பு குடியரசு பத்திரிகையில் எழுதியது. அது கூட அருமையாக பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுயமரியாதை இயக்கத்தினுடைய 2வது மாநாடு நெல்லையில் நடந்ததை ஒட்டி நான் பேசினதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்து நீங்கள் எழுதணும்னு சொல்லி திருநெல்வேலிக்காரங்க கேட்டுக்கிட்டதுனால இதை எழுதியிருக்கிறார். ஆனால் திருநெல்வேலிக்காரங்கிட்ட இது எவ்வளவு போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. பெரியாருடைய விருப்பத்தை இனிமேலாவது நம்ம நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒன்று. அதே மாதிரி தொடர்களே இது மெட்டீரியலிசங்கிறது ஒரு கனத்த ஒரு பொருள் கொண்ட ஒரு நூல். அது பொருள்முதல்வாதம் அப்படின்ற முறையில் அந்த தலைப்பை நம்ம சொல்லலாம். ஆனால் அவரை எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக பெரியார் மெட்டீரியலிசம் வச்சுருக்கிறார். பொருள்முதல்வாதம் வேற இல்லை, தமிழில் சொல்கிறத விட அவர் மெட்டீரியலிசம்னே பேர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது. பொருள்முதல்வாதம் என்பதே மெட்டீரியலிசம்ங்கிற முறையிலே அவர் பிரகிருதிவாதம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு, இதுலையும் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது. தமிழில் தொடர்லே தத்துவ நூல்கள் ஒரு ரொம்ப காலமாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. நான் கூட தத்துவ நூல் அப்படின்னு சொன்னால் முதல்ல தமிழில் 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற அச்சில் வந்த முதல் தத்துவ நூல்ங்கிறது அதுதான். அது போர்ச்சுகீசிய மொழியில் இருந்த கிறிஸ்துவோடைய போதனைகளை கோவாவில் இருக்கக்கூடிய அவங்க அங்கே இருந்து ஒரு அச்சகத்திலேருந்து அச்சிட்டு அதுதான் முதல்ல வருது. தமிழில் வெளிவந்த
அச்சிடப்பட்ட முதல் தத்துவ நூல்லாம் 1578 வந்த அந்த தம்புரான் வணக்கம் அப்படிங்கிற, தம்புரான்ங்கிறது கடவுள் அப்படிங்கிற முறையில் அது வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு பிறகு நமக்கு ஏராளமான தத்துவ நூல்கள் தமிழில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழில் இந்து சமய தத்துவ நூல் அப்படின்னு சொன்னால் பிரம்ம சமாஜம் வெளியிட்ட தத்துவ போதினி அப்படிங்கிறது. பிரம்ம சமாஜம்ங்கிறது தோழர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து சனாதனம் என்கிற வார்த்தை என்பது ரொம்ப சூடாக இப்போ பேசப்பட்ட ஒரு விஷயம். அதற்காக உதயநிதி ஸ்டாலின் பேரில் வட மாநிலங்களில் பல இடங்களில் வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டது. இந்த சனாதன எதிர்ப்பு துவங்கும் போது சனாதனத்தை பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் பிரம்ம சமாஜம். அந்த பிரம்ம சமாஜம் தான் வந்து தத்துவ போதினின்னு சொல்லக்கூடிய இந்து தத்துவ அந்த அடிப்படையாக கொண்ட ஒரு நூலை 1864 அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு தமிழில் ஏராளமான தத்துவ நூல்கள் வந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு முன்னேற்ற பதிப்பகத்தின் சார்பில் ஏராளமான குறைந்த விலையில் நமக்கு ரஷ்யாவிலிருந்து மார்க்சிய தத்துவ புத்தகங்கள் எல்லாம் நமக்கு ஏராளமான புத்தகங்கள் வந்தது. ஆனால் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது மாதிரியான தத்துவ நூல்கள் 1947 வரையிலும் தடை செய்யப்பட்டிருந்தது. எது மெட்டீரியலிசம் மாதிரியான முற்போக்கு அல்லது பொருள்முதல்வாத கருத்துக்களை கொண்ட புத்தகங்கள் எல்லாம் தமிழில் தடை செய்யப்பட்ட ஒரு காலம். இது மெட்டீரியலிசம் பெரியார் எழுதி வந்த முதல் பதிப்பு 49. அதற்கு முன்பும் இருந்திருக்கு. ஆனால் அதற்கு முன்பு இருந்த புத்தகங்களே அவ்வளோ எளிதாக நீங்கள் வாங்கி நம்ம யாரும் படிக்க முடியாது. ரகசியமாகத்தான் கொண்டு செல்லப்பட்டது. நான் நெல்லை சரிவிலக்கு சம்மந்தமாக நான் படிக்கிற போது கம்யூனிஸ்ட் நூல்கள் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், இங்கே இருந்து இலங்கைக்கு போய் இலங்கையிலிருந்து எண்ணெய் டின்னில் வச்சு அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படி தமிழ்நாட்டில் ரகசியமாக புழங்கியதாகத்தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு காலம் ரகசியமாக படிக்கப்பட்ட, ரகசியமாக புத்தகங்களை கடத்தி செல்லப்பட்ட ஒரு காலம் அது வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே காலத்தில் வந்து தொடர்களே கம்யூனிஸ்ட் அறிக்கையை குடியரசு பத்திரிகை வெளியிட்டது என்பது இங்கே நாம் சொல்ல வேண்டிய முதல் விஷயம். கம்யூனிஸ்ட் அறிக்கை 1848 மார்க்ஸ் ஏங்கல்ஸால் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகம் வந்த பிறகுதான் ஒரு ஐரோப்பியாவை ஒரு பூதம் ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்த பூதங்கிற வார்த்தை எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னா 1960 தஞ்சை மாவட்டத்தில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற போது சொன்னார், இந்த தஞ்சை மாவட்டத்தை ஒரு பூதம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னார். ஐரோப்பாவில் சொன்ன அந்த வார்த்தையை இவர் பண்ணார். ஆகவே 1848 வந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை அதற்கு பிறகு தமிழில் முதல்ல எப்போ வெளிவருதுன்னு சொன்னால் குடியரசு பத்திரிகையில் தான் 1930 வெளிவருது அப்படிங்கிறது. அது கூட சமதர்ம அறிக்கை என்கிற பேரில். கம்யூனிஸ்ட் அறிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அந்த நூல் 4 சாப்டர் தான், 4 அத்தியாயங்களை கொண்ட ஒரு நூல். அதில் முதல் பகுதி மட்டும்தான் தமிழில் குடியரசு பத்திரிகையில் அது வெளிவந்தது. அது கூட நான் வந்து பேராசிரியருடைய அந்த கட்டுரையை படிக்கிற போது அது தமிழில் மொழிபெயர்த்தது யார் என்று சரிவர தெரியவில்லை அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருப்பார். நான் ஒருவேளை அது யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நானும் தேடி பிடிச்சேன். அப்புறம் பெரியாரை பற்றி மிகச்சிறந்த ஆய்வு செய்த எஸ்வி ராஜதுரை அவருடைய நூலுக்கு போனாலும் கூட அவரும் என்ன சொல்லுதாருன்னு சொன்னால், குடியரசு பத்திரிகையில் வந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை மொழிபெயர்த்தது யாருன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சந்தேகத்தை மட்டும் அவர் முன்வைக்கிறார். அவர் என்ன முன்வைக்கிறாருன்னு சொன்னால், மதம் பற்றி லெனின் எழுதிய ஒரு கட்டுரையை குடியரசு பத்திரிகை மொழிபெயர்த்து வெளியிடுது. அது வந்து லெனின் வந்து கார்கிக்கு எழுதிய டால்ஸ்டாய் பற்றி எழுதிய ஒரு கட்டுரை. கார்கிக்கு லெனின் வந்து டால்ஸ்டாய் ரஷ்யாவின் ஒரு நிலைக்கண்ணாடி என்கிற பெயரில் எழுதிய ஒரு கடிதம் கட்டுரையாக குடியரசு பத்திரிகையில் மொழிபெயர்த்து வருது. இதை யார் மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா பெரியாரும் ராமநாதனும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பெரியாரும் ராமநாதனும் மொழிபெயர்த்ததை வைத்துக்கொண்டு அப்புறம் எஸ்வி ராஜதுரை என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அநேகமாக இந்த மெட்டீரியலிசம் என்கிற இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கைங்கிற இந்த கட்டுரையும் கூட அவங்க 2 பேரும் ஒரு வேளை மொழிபெயர்த்திருக்கலாம். அவரும் சந்தேகத்தில் தான் அவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற ஒன்று. ஆகவே ஜனசக்தி அதிகாரபூர்வமாக கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடுவதற்கு முன்னதாகவே
இது வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் வந்து இது தமிழில் பேசப்பட்டு வந்த இந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த விஷயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அவருடைய பெரியாருடைய வாழ்க்கை வரலாறில் வைக்கம் போராட்டம், அதே போல் சேரன்மாதேவி. இடையில கூட நான் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஆள் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து பெரியார் பேருந்து நிலையம்னு இருக்கா அதை காமிச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஊருக்கும் திருநெல்வேலிக்கும் பெரியாருக்கும் என்னடா சம்பந்தம்? அவங்க சொல்கிறான், பெரியாருக்கும் இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்? நீ இங்கே வைக்கிறதா இருந்தால் நெல்லையப்பர் பேருந்து நிலையம் தானே வைக்கணும். ஆகவே வந்து நீ நெல்லையப்பர் பேருந்து நிலையம் தானே வைக்கணும், இது பெரியார் பேருந்து நிலையம் ஏன் வைக்கிற அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஒரு வேளை சேரன்மாதேவி தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைங்கிறது அவனுக்கு தெரியுமா தெரியலையா, ஒரு வேளை அவன் தெரிஞ்சால் கூட தெரியலன்னு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இந்த அவருடைய சுருக்கமான இந்த வாழ்க்கை வரலாறுல சேரன்மாதேவி, அந்த பரத்துவாஜ ஆசிரமம், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் மிக ரத்தின சுருக்கமான முறையில் ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. பெரியாருடைய வாழ்க்கை குறித்து இன்னைக்கு திருத்தல்வாத கருத்துக்களோடு திரிபுகளோடு ஏராளமான இன்னைக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். நான் சமீபத்தில் கூட கோட்டையை போயிட்டு ஆலப்புழையெல்லாம் போயிட்டு வரும்போது வைக்கத்துக்கு போகிறதுக்கு அப்புறம் நல்ல மழை பெஞ்சதுனால போக முடியல. ஆனால் பெரியாருக்கு வைக்கம் வீரர் அந்த போராட்டத்தில் ஏராளமான அவர் அப்போ அந்த வந்து வைக்கத்துக்கு பெரியார் போகும்போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தான் போகிறார். அப்போ வந்து என்ன செய்யலாம், சுயமரியாதை இயக்கம் பின்னால் தான் ஆரம்பிக்கிறார். இவர் போனதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. இது பற்றிய நிறைய வைக்கம் போராட்டத்தை பற்றி தமிழ்நாட்டிலேருந்து போய் கலந்துக்கிட்டவங்க பற்றிய நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது கூட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பட் பெரியாரை பற்றி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுருக்கமான முறையில் இல்லைன்னு சொன்னால் ஒரு அள்ளி தெளித்த கதையில் இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ கூட ஒரு அம்மா ஒரு இளம் ஒரு பெண் அப்படி என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, ரொம்ப அதாவது உரிமையில் பேசுவது உட்பட உரிமையில் பேசுவது உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் கருப்பை அகற்ற சொல்லிட்டாரு அப்படிங்கிறத அதை எந்த விதமான புரிதலும் இல்லாமல், அதாவது பெண் விடுதலைக்கு பெரியார் சொன்ன கருப்பையை அகற்றுவது சரியான தீர்வாக இருக்க முடியாது. ஆனால் பெரியார் வந்து என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னார் அப்படிங்கிறத கூட அப்புறம் ஒரு அம்மா அன்னைக்கு பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நாகம்மை இறந்த உடனே அவர் எழுதின ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஒரு அடிமை இறந்து விட்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னா, பெரியாருடைய மனைவி அடிமையாக இருந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு. என்னை கேட்டால் இப்போ கூட ரஜினிகாந்த்கிட்ட கேட்டாங்க, பாலச்சந்தர் ஒரு கேள்வி கேட்கும்போது, நீங்கள் ஏன் ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது, ரஜினிகாந்த் விஷயத்தில் பல விஷயம் பிடிக்கலையா, ஒரு உண்மை எனக்கு பிடிச்சது. என்ன சொன்னார்னா, ஆட்டோபயோகிராஃபி எழுதணும்னு சொன்னால் உண்மையை எழுதணும், ஆனால் அந்த உண்மையை எழுதுகிற தைரியம் எனக்கு இல்லை, ஆகவே எழுதலைன்னா. நீங்கள் வந்து பெரியார் வந்து தன்னுடைய மனைவியை நான் எப்படி நடத்தினேன் அப்படிங்கிறது அதை ரொம்ப ஓப்பனாக அவர் வந்து சொல்லியிருக்கிறத கூட அவர் எவ்வளோ திருச்சி பேசுகிறாங்க அப்படிங்கிறது. என்னை கேட்டாக்கா பெண் விடுதலை குறித்து எவ்வளவு பேசியிருந்தாலும் தன்னுடைய வீட்டு பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விட்டார்கள் 100% யாரையும் சொல்ல முடியாது. ஒரு தமிழ்ச்செல்வம் கூட சொல்கிறார், நீங்கள் கயிறை வந்து எவ்வளோ லூஸாக விட்டுருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர கயிறையே விட்டுட்டீங்கன்னு சொல்ல முடியாதுன்றார். ஆகவே வந்து பெரியார் வந்து அப்படி எழுதிய ஒரு கட்டுரையை கூட ரொம்ப ரொம்ப திருச்சி பேசுகிற போது இன்றைக்கி நாம் பெரியார் பற்றி ரொம்ப ஆழமாக பேசணும். இன்னும் சொல்ல போனால் பெரியாருக்கும் இன்னைக்கு பாரதிக்கும் இடையில கூட ஒரு மோதலையெல்லாம் இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதில் என்னன்னு சொன்னால் அது கூட நம்ம பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்கிற இந்த பின்னணியில் இந்த மெட்டீரியலிசம் என்கிற இந்த கட்டுரைங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆழமான ஒரு விஷயம்தான். பிரதிநிதிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை தான். பட் அது வேறு வழி கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் பொருள் முதல்வாதங்கிற வார்த்தையவே எப்போ கொண்டு வந்தாங்கங்கிறது பொருள் முதன்மையானதா கருத்து முதன்மையானதாங்கிறதுலேருந்து பொருள் அப்படிங்கிறது வந்திருக்கலாம்.
ஆனால் எடுத்த எடுப்பிலேயே பொருள்வாதங்கிற வார்த்தை வந்திருக்குமாங்கிறதெல்லாம் இருக்கு. ஆகவே அந்த வார்த்தையை கூட அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் என்கிற முறையில் ரொம்ப ரொம்ப இந்த கட்டுரையை பற்றி நான் நிறைய நேரம் பேசலை. ஆனால் நம்ம இந்த கட்டுரைகளை பற்றி மட்டுமே நம்ம பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கூட்டங்களெல்லாம் நம்ம இன்னும் நடத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு காலத்தில் 1950, 60 டிக்கெட் போட்டு தான் கூட்டம் நடத்தியிருக்காங்க. 10 ரூபா கொடுத்துட்டு தான் கூட்டம் நடத்தணுங்கிறதே இருந்திருக்கு. இப்போ தான் நம்ம ஓசிக்கு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எமர்ஜென்சி பீரியடில் கூட ஜங்ஷனில் இருக்கிற நகராட்சி அந்த கலைஞர் மண்டபத்தில் ஆல்ரெடி யாருன்னா வேறு சில தலைவர்கள்லாம் பேசும்போது 5 ரூபா கட்டணம் வச்சு தான் கூட்டமே நடத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னால் ஒரு செழுமையான விவாதங்கள் என்பது நடந்த ஒரு காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு செழுமையான ஒரு காலத்தில் பெரியார் ஒரு காலத்தில் எழுதிய இந்த ரொம்ப ரொம்ப ஒரு கனத்த ஒரு தலைப்பு மெட்டீரியலிசம் அப்படிங்கிறத இந்த பொருள்முதல்வாதங்கிறது எவ்வளவு முடியுமோ அவர் எளிமையாக சொல்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கார். அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், நான் என்னுடைய ஆரம்ப இடத்துக்கெல்லாம் நான் போகலை, அப்புறம் இந்த பொருள்முதல்வாதத்தினுடைய பரிணாம வளர்ச்சிக்குள்ளெல்லாம் நான் போகலை, அந்த இடத்துக்கெல்லாம் போனோம்னாக்கா அது ரொம்ப தூரத்துக்கு நான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா தமிழ் மரபுலையும் சரிதான், இல்லைன்னா இந்திய மரபுலையும் சரிதான். எப்போதுமே மதத்தை முன்னிறுத்தி தான் எழுதப்பட்ட நூல்கள் தான் கிடையாது. எப்போ மதம் நூல் வந்துருச்சோ அப்போவே அதை மறுத்த நூல்களும் வந்துவிட்டது. எப்போ கருத்து முதல்வாத நூல்கள் வந்துச்சோ அப்போவே பொருள்முதல்வாத நூல்களும் வந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 2 முரண்பட்ட கருத்துக்கள் மோதுகிற போது தான் வளர்ச்சி என்பதை ஏற்பட முடியும் என்கிற முறையிலெல்லாம் கூட இருக்குது. ஆகவே அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகலை. மிக எளிமையான முறையில் நான் இந்த பொருள்முதல்வாதத்தை நான் விளக்குவது என்கிற முறையில் தான் அவர் இந்த கட்டுரையினுடைய பொறுப்புகளுக்கெல்லாம் போயிருக்கிறார் அப்படிங்கிறது. ஆகவே இதை நம்ம ஆங்கிலத்தில் வாசிப்பதற்கு விருப்பம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக பேராசிரியர் தில்லநாயகம் அவர்களது இந்த ஆங்கில புத்தகத்தை நம்ம சிபாரிசு பண்ணணும். தமிழில் இருக்கக்கூடிய அந்த திராவிடர் கழகம் வெளியிட்ட அந்த நூலையும் கூட நாம் ஒரு விவாதத்திற்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அதை எடுக்க வேண்டும் என்கிற முறையில் நான் சொல்லுவேன். ஒரு 7 தலைப்புகளில் மிக அருமையான முறையில் மொழிபெயர்ப்பு என்பது எனக்கு இங்கே வந்த பிறகு தான் டாக்டர் ராமானுஜன் பேசினார். இப்போ எனக்கு ஜெய்சிங் ஃபோன் பண்ணார். அவருடைய தேயிலை வாசத்தையும் பேராசிரியர் தான் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் கூட்டத்தில் கட்டாயமாக சொல்லுங்க அப்படின்னாரு. ஆகவே நெல்லையில் இப்படி ஒரு அருமையாக தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு இந்த நூல்களை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அவருடைய பணிக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த அவையின் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிற விரும்புகிறேன் அப்படிங்கிறது முன்னு தொடரலை. 2 இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த கட்டுரைகள் ஒரு 7 தலைப்புகளில் பெரியார் இந்த பொருள்முதல்வாதத்தை விளக்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆகவே அந்த வகையில் இந்த நூல் என்பது மிக முக்கியமான நூல். எங்கே ஒரே ஒரு இடம் மிஸ் ஆகிருக்குங்கிறத மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லலாம். தத்துவம் பிறந்த காலம் என்பது இந்த சமுதாயத்தில் வர்க்க பேதம் உருவான பிறகுதான் தத்துவங்கள் உருவானதுங்கிறது மிக மிக அடிப்படையானதாக தத்துவ அறிஞர்கள் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சமுதாயம் வர்க்கமாக பிளவுபடாத ஆரம்ப நிலையில் எந்த தத்துவங்களும் பெருசாக இல்லை. எப்போ தத்துவங்கள் என்பது உருவாக வேண்டிய தேவை வருது, தத்துவங்கிறது உலகை பற்றியான ஒரு கண்ணோட்டம் என்கிற வச்சுக்கலாம், ஒரு வாழ்வியல் கோட்பாடு அப்படிங்கிற முறையில் வைத்துக்கொள்ளலாம். ஆகவே தத்துவம் எப்போ தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், ஆளும் வர்க்கம் ஆளப்படுகிற வர்க்கம் என்று வருகிற போது தான் ஆளும் வர்க்கத்திற்கு ஆளப்படுகிற வர்க்கத்தை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு ஒரு தத்துவம் தேவைப்படுகிறது. கடவுள் எங்கே வர்றாருன்னு சொன்னால், ஆளப்படுகிறவர்களுக்கு இவன் மன்னராக இருப்பது போன ஜென்மத்து புண்ணியம், இந்த ஜென்மத்தில் நீ நல்லது செஞ்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் நீ வேற மாதிரி பிறப்ப என்று ஆளப்படுபவர்களுடைய அதிருப்தி கோபத்தை எல்லாம் மட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு தான் முதலில் இந்த உலகம் பற்றி, உலகம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பற்றியுமே பேசுவதற்கான தத்துவம் வந்திருக்கிறது என்பதை பார்க்கணும். ஆகவே நீங்கள் தத்துவத்தை பற்றி பேசுகிற போது இந்த கிளாஸ் போலரைசேஷனை பற்றி, வர்க்க பேதங்களை பற்றி பேசாமல் தத்துவம் என்பது அது முழுமை பெற முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். அது பெரியாருடைய கட்டுரையில் அது சேர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனாலும் கூட பெரியாரை நம்ம நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால்,
ஒருவர் எழுதிய கட்டுரை என்பது அன்றைக்கே முழுமை பெறணுங்கிற அவசியம் இல்லை. அது அடுத்தடுத்து வரக்கூடியவர்களால் தான் அது முழுமை பெற வேண்டும் என்கிற முறையில் அது அடுத்தடுத்து கட்டத்தில் அது முழுமை பெற வேண்டும். அப்படி மெட்டீரியலிசத்தை இந்த பின்னணியில் நாம் புரிந்து கொள்வதற்கும் ஏராளமான பங்களிப்பு என்பதற்கு நான் கட்டாயமாக இங்கே சொல்லி முடிக்கும்போது சொல்ல வேண்டியது, இந்த தத்துவம் சம்பந்தமாக திருநெல்வேலியினுடைய மிகச்சிறந்த பேராசிரியர் நான் வானவமலை மிகச்சிறந்த பங்களிப்பை செய்திருக்கிறார். நாம் திருநெல்வேலிக்காரங்க நான் வானவமலை அவர் சார்ந்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அவரது நூலையும் அதிகம் நம்ம வாசிக்க வேண்டும் என்கிற முறையில் இந்த பேராசிரியர் தில்லைநாயகம் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த ஆங்கில பதிப்பு மிக சிறப்பான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எல்லா இடங்களுக்கும் நம்ம கொண்டு செல்ல வேண்டும். இந்த விவாதத்திற்கு நம்ம மீண்டும் மீண்டும் உட்படுத்த வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். தமிழக அரசியலில் இளைஞர்களை யார் எந்த பக்கம் ஒருங்கிணைப்பது என்கிற மிகப்பெரிய விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நடைமுறையில் சில மாற்றங்களை நாம் கண்டுபிடிக்கிறோம். கடப்பாறைகள் ஜாதியையும் மதத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்தெடுத்த கடப்பாறை தந்தை பெரியார். அந்த பெரியாரினுடைய சாதி எதிர்ப்பு சிந்தனை, மத எதிர்ப்பு சிந்தனையை இன்னொருவர் கடப்பாறை கொண்டு தகர்க்க முயற்சிக்கிறார். அந்த நேரத்தில் பொது சமூகத்தின் அமைதி மிக ஆபத்தானது. குறிப்பாக நன்கு கற்றறிந்த அல்லது கலைப்புலன்களில் அறிவுபூர்வமாக செயல்படுகிற அறிவியல் சிந்தனையாளர்கள் அமைதி காப்பது ஆபத்தானது. அல்லது அரங்கங்களுக்குள் மட்டும் பேசிக் கொண்டிருப்பது போதுமானது அல்ல. தோழர் கேஜி பாஸ்கரன் போன்றவர்கள் தங்களுடைய பதிவுகளை குறைந்தபட்சம் இளைய தலைமுறைகளுடைய ஊடகமாக இருக்கிற சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வர வேண்டும். அவை எழுத்தாக வந்தால் நிச்சயம் அவர்களை சென்றடையாது, அது காணொளிகளாக வந்து சேர வேண்டும் என்பதை இந்த அரங்கத்தின் கோரிக்கையாக அவர் முன்பு வைக்கிறேன். தொடர்ந்து இந்த நல்ல நிகழ்வின் நூல்களுடைய அறிமுகங்கள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் வாழ்த்துறையாக செவிலியர் கண்காணிப்பாளர் தோழர் மணிகண்டன் அவர்கள் நம் அரங்கத்தை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். படிக்கல வாழ்த்துறையை சொல்லலாம். உண்மையாலுமே 3 நூல்கள் மெட்டீரியலிசம், கேஸ்ட் அண்ட் ரிலிஜன், இது பொதுவாகவே பேசலாம். ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் இப்போ இல்லை, இதற்கு முன்னாடியே 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா மனுஷன் கூட சொல்லுங்கள், எல்லா உயிர்க்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிற சமயத்தில் மனிதர்களை ஜாதி ரீதியாக பிரித்தது மனிதர்களை பிரித்தாங்க. அப்புறம் பாகுபாடு உயர்வு தாழ்வு பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து அப்படி பிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் உண்மை பாரதியார் பாடுறதுல பள்ளி தலைமுறைக்கும் கோயில் செய்வோம் அப்படின்னாரு. பள்ளிக்கூடங்களை கோயிலாக மாற்றுங்கடா அப்படின்னா இவங்க திருப்பூரத்தில் போய் பள்ளி மசூதியை நாங்கள் கோயிலாக மாற்றுறோம், எங்கே தான் திரும்ப எடுத்து சண்டை போடுற சூழ்நிலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு கலைஞர்களும் இதற்கான முன்னெடுப்பு முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2016 இமயம் எழுதிய செல்லாத பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல். அந்த நாவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் ரேவதிங்கிற பெண் ஒரு தாழ்ந்த ஜாதியாக நினைக்கக்கூடிய ஒரு பையனை லவ் பண்ணிடுறாங்க. கடைசியில் அந்த பெற்றோர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் திருப்பி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட வாழ்வு சரியில்லாமல் அமைஞ்சது. கடைசியில் அது தீக்கு முடிச்சிருக்கு. இவன் கையில் ஏகப்பட்ட பணம் செலவழிக்கிறவங்க பெற்றோர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த எங்கள் ஹாஸ்பிட்டலில் பொறுத்தவரை 70% 50% பேட்ஸ் வேறு, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மோஸ்ட்லி எங்கள் ஜிஹெச்சுக்கு கூட அந்த மாதிரி கேஸை தான் மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணாங்க. எங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் வார்டில் நம்ம 8 மாவட்டத்தில் இருக்கிற மெட்டர்னிட்டி கேசஸ் கூட அனுப்புவாங்க. எல்லாமே எந்த தனியார் ஹாஸ்பிட்டலில் யாருமே அந்த இறப்பை எடுத்துக்க தயாராக மாட்டாங்க. கடைசியில் அனுப்புவாங்க. ஆனால் எங்களுக்கு மீட்டிங்கில் ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏன் இந்த ட்ரெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க. அது மாதிரி எவ்வளோ பணம் செலவழிக்க அவங்க பெட்ரோல் ரெடியாக இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பணம் செல்லாத பணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவர் 2016 இந்த நாவல் எழுதி சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினார் இந்த நாவலுக்காக. ஆனால் இப்போ இந்த போன வருஷம் கூட சுஜித்துங்கிற இளைஞர் சொல்லப்படுகிறார். அப்போ இந்த இதை இப்போ எத்தனை நாடுகள் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் மாறி மாறி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோட முயற்சிகளும் இதுவும் கண்டிப்பாக இன்னும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். உண்மையாலுமே போன வாரம் நான் வீட்டில் கொஞ்சம் ஒதுங்க வச்சுருந்தேன். எங்கள் தாத்தா 19 காலத்தில் மூலமாக இருந்தார். அப்போ ஒதுங்க வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 2-3 தாள் கிடைச்சிது.
பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம்ல, அது மாதிரி 1931 எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க. அது உண்மையாலுமே அந்த ஃபோட்டோ அதை படிக்கிற பாருங்க, அது தமிழ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஐயா அது எல்லாம் கிழிஞ்சு போச்சு, கொஞ்சம் கிளாஸ்லாம் ஒட்டி வச்சு தான் அதை எடுத்தேன். எலெக்ஷன் போர்டு, லோக்கல் போர்டு, தமிழ் அது லோக்கல் போர்டு, யார் யார் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் தேர்தலுக்கு வருமான வரி கட்டுறவங்க, பஞ்சாயத்து, பழைய யூனியன், ஸ்தாபனம், தாலுகா போர்டு, பஞ்சாயத்து, எதுவுமே தமிழே இல்லாமல் ஆனால் இது தமிழ் பேப்பருங்கிற மாதிரி இதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தமிழ் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவரும் நம்ம பெரியார் அப்படிங்கிறத உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து இந்த எல்லாமே மாற்றி, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்குது. 1931 வந்து ஒரு தமிழ் பேப்பர். அப்போ எவ்வளோ தூரம் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆனால் இவங்க இப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வந்து இந்த திராவிட தாய்ப்போம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதனால் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். கேஜி பாஸ்கரன் சேர்க்கணும்னு சொன்ன மாதிரி இன்னும் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து அவரோட நூல்களை மொழிபெயர்த்து நிறைய சேர்க்கணும்னு சொல்லி நன்றி வணக்கம். இந்த தேர்தல் முறை வந்து காட்டின ஒரு விஷயத்திற்கு வந்து இது நாம் பழமையை போற்றுகிற மனநிலையில் இருந்து உருவாகக்கூடியது. பெரும்பாலும் குடவோலை முறை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சோழர் காலத்தில் மிகப்பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். குடவோலை முறைக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா 4 வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும், முதல்ல காணி நிலம், அரசுக்கு வரிசையில் இருக்கிற காணி நிலம் இருக்கணும், இப்படியான வரைமுறைகள் தான் இருக்குது. ஆனால் தமிழ் பெருமை அல்லது தமிழர் பெருமை, பழமைவாதம் பேசக்கூடிய பெரும்பாலான இப்போதைய சில இயக்கங்கள், குறிப்பாக தமிழ் தேசிய இயக்கங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் பழமையை பெருமையாக நிறுத்தி அதை நாம் தொலைத்து விட்டதாக காட்டி அதற்கு பிறகு அதை எதிர்த்து போராடுவதற்காக ஏற்கனவே இருக்கிறவர்களை எதிர்க்க வாருங்கள் அப்படின்னு அழைக்கிற ஒரு அழகான வேலையை செய்வாங்க. இது கிட்டத்தட்ட சங்கித்துவா செய்யக்கூடிய அழகான வேலை, அதை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு, இந்த பழமைவாதத்துக்குள்ளும் உலகத்தில் எந்த சமூகமும் இவ்வளவு நேர்த்தியான பழமைவாதங்களை தன் வாழ்வியலாக கொண்டிருக்கிற சமூகமாக இருக்காது தமிழ் சமூகத்தை தவிர, குறிப்பாக இந்திய சமூகத்தை தவிர. இந்திய சமூகத்தில் நிலவுடைமை காலத்து எச்சங்களே இன்றைக்கும் சமூகத்தின் பொது உளவியலாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற எச்சங்களை 2 வார்த்தைகளுக்குள் அடக்கிவிடலாம். ஒன்று சாதி, இன்னொன்று மதம். சாதி மதத்தாலும் மதம் சாதியாலும் மிக நெருக்கமாக பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிற சமூகமாக இந்திய சமூகத்தை நம்ம பார்க்க முடியும். தமிழ் சமூகம் அதிலும் குறிப்பாக பெரியாருக்கு பின் பெரியாருடைய சரியான தாக்குதல் சாதியை நோக்கியும் சாதியை வேறாக நின்று தாங்குகிற மதத்தை நோக்கியும் மிக தெளிவாக இருந்தது. பெரியாருக்கு பின்பு பெரியாருடைய சாதிய எதிர்ப்பும் மத எதிர்ப்பும் இன்னும் வீரியமாக சென்றிருக்க வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்துக்கள் உண்டு. அது இன்னும் வீரியமாக சென்றிருக்க வேண்டும். ஆனாலும் ஆட்சி அதிகாரம் என்கிற வருகிற பொழுது நகர்வுகளையோ அல்லது தளர்வுகளையோ அதை சுட்டி காட்டுகிற இடத்தில் இடதுசாரிகளோ அல்லது முற்போக்கு இயக்கங்களோ தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற விதத்தில் நாம் மகிழ வேண்டும். குறிப்பாக மதம் என்பது இந்திய சமூகத்தை பொறுத்தவரை இந்து மதம் என்கிற சனாதன மதம் சாதியினுடைய அடிநாதமாக, சாதியினுடைய அடித்தளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே மார்க்ஸ் சொல்லுகிற அடித்தளம் மாறும்போது மேற்கட்டுமானங்கள் மாறும் அப்படின்னு சொல்லுகிற தத்துவத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. மதம் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது சமகாலத்தினுடைய, குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டினுடைய சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டால் மதம், எல்லா மதங்களும் இந்தியாவினுடைய சாதி அமைப்பை தான் தாங்கி நிற்கின்றன. குறிப்பாக உலகம் முழுக்க ஏதோ ஒரு வகையில் எல்லா வகையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் பண்பாட்டு அளவில், வாழ்வியல் ஒழுக்க அளவில் நேர்த்தியாக நாம் ஏற்றத்தாழ்வுகளை பாதுகாத்து வைக்கக்கூடிய முறையாகத்தான் சாதி வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சாதியை நாம் இங்கே திருநெல்வேலியில் கூட கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஆழமாக பைபிளை படிப்பார்கள், ஆனால் கடைபிடிப்பதனவோ மனுசாஸ்திரத்தை தான். அப்படி என்றால் எந்த அளவிற்கு சாதி இந்து மதத்தை மட்டுமல்லாமல் இன்ன பிற மதங்களிலேயோ அல்லது மாற்று சமயங்களிலேயோ ஐரோப்பிய சமயங்களில் கூட ஊடுருவி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இஸ்லாமிய சமயத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று நம்ம பொதுவாக மறுத்துவிட்டு சென்றுவிட முடியாது. ஆக சமயம் அல்லது மதம் என்பதே ஆன்மீகம் என்கிற நிலையிலிருந்து ஒரு தனி மனிதனுக்கு ஆசுவாசம் தரக்கூடியது. மார்க்ஸ் அழகாக அதனை அபின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதம் ஒரு போதைப் பொருள்.
ஆனால் அந்த போதை தீர்ந்தவுடன் நாளை காலையில் கடன்காரன் தான் வீட்டில் இருப்பான். ஆக மதம் குறித்த சாதி குறித்த விவாதங்கள் இன்றும் தேவைப்படுகின்றன, தொடர வேண்டியிருக்கிறது. தான் இந்திய சமூகத்தில் வர்க்க விடுதலைக்கு முன் நிபந்தனையாக சாதி விடுதலை இருக்கும் என்றால் அந்த சாதியை தாங்கி பிடிக்கிற மதங்களை நாம் மறுபரிசீலனை செய்தாக வேண்டும். அப்படியான ஒரு நூலாகத்தான் பேராசிரியர் தில்லைநாயகம் அவர்களுடைய ஆங்கில பதிப்பாக வந்திருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் ரிலிஜன், இந்த நூல் குறித்தும் இந்த நூலினுடைய உள்ளடக்கங்கள் குறித்தும் நாம் இன்னும் ஆழமாக விவாதிக்க வேண்டும். இந்த விவாதங்களை பொதுத்தளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இந்த நூல் குறித்து பேராசிரியர் சுப சோமசுந்தரம் அவர்கள் நம்ம மத்தியிலே விளையாட அழைக்கப்படுகிறார். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல உங்கள் பொறுமையை சோதிக்கிற நேரத்தில் கரெக்டாக முடிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் வந்தபோது உங்களை என்னென்ன இப்போ என்ன பெரிய சேதாரம் ஒன்றும் இல்லை. அந்த விஷயத்தில் உங்கள் பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்கள் பொறுமையை நான் சோதிக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும். அதே சமயத்தில் நான் பேசாமல் இந்த புத்தகத்தை சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு பேலன்சிங் பண்ண பார்த்தேன். பொதுவாக இது ஒரு மொழிபெயர்ப்பு, அதான் எல்லாத்தையும் கேட்டீங்க. சாதியும் சமயம்னு சிவசுப்ரமணிய பேராசிரியர் தில்லைநாயகம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் மொழிபெயர்த்துருக்காங்க. அவர் மொழிபெயர் அந்த துறை மொழிபெயர் உலக அளவில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அங்கீகாரம் கூடப்பட்டவர்கள். என் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பொன்னர் சங்கர மொழிபெயர்க்கிறதுக்கு அவசரம் தான் விட்டாங்க அரசு, தமிழக அரசு. அதுமாரி அவருடைய மொழிபெயர்ப்புலாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரச்சனை இருக்குது. அந்த வரையை நடக்குது. சரி, அதனால் சரியான ஆள் தான் அதை சரியான ஒரு தான் அதை பண்ணியிருக்கிறது வரையாங்க. நான் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கணும். பக்கத்தில் ஓகே, நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்களால் நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்க, இப்படிலாம் நிறுத்தி வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போது மொழிபெயர்ப்புடைய அவசியம்லாம் எல்லாருமே இவரே சொன்னார். நம்ம ராமானுஜன் சொன்னார், அவர் சொன்னார், கேஜி வாசன். நான் ராமானுஜன் குறிப்பாக சொன்னார், கலை செல்வங்களுடைய அசந்தியில் உயிர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்க்கிறது. அது இறக்குமதியை பற்றி, அதாவது நமக்கு இல்லாத கலைகள் அறிவியல்லாம் வெளியிலிருந்து கொண்டு வரணுன்றது. மொழியை பொறுத்த மட்டும் நாம மற்றவங்களுக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஸோ ஏற்றுமதிக்கான மொழி மட்டும் இல்லை, நம்மளால் உள்ள அந்த அறங்களை எல்லாம் நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லணும். அதனால் ஏற்றுமதிக்கான அவசியமும் நமக்கு உண்டு. அதுதான் அந்த ஏற்றுமதியை தான் பேராசிரியர் தில்லைநாயகம் போன்ற விற்பனர்கள் கண்டிப்பாக நல்ல சீரிய முறையில் செய்கிறாங்க. உதாரணமாக அரங்கள்னா நம்ம இந்த பிரிசனர்ஸ் ஆஃப் வார், யூஎன் சார்ட்டர் ஆன் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் இப்போ ஒரு 200 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் சங்க காலத்தில் எல்லாம் நம்மகிட்ட இருந்துக்கிறதுலாம் ரொம்ப பெருமையாக எடுத்து சொல்லணும். அந்த அரங்களையெல்லாம் பெருமைக்காக மட்டும் இல்லை, அந்த தகவல் எல்லாத்துக்கும் போனது இல்லையா. சேர்மான் கணைக்காலினுடைய புறநானூற்றில் வரும். சேர்மான் கணைக்காலினுடைய குடவாயர் கோட்டத்தில் சிறை வச்ச போது தண்ணி கேட்கணும். அவன் நேரம் கழிச்சு தண்ணியை குடந்தோடனே அவன் மருகையின்றி, அதை வலிமையின்றி வயிற்றுத்தி தனிய ஈன்முறை வயிற்றுத்தி தனிய இறந்து உண்ணு, தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்முறை இவ்வுலகத்தானே, அதை இந்த உலகம் ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னென்னா பிரிசனர்ஸ் ஆஃப் வார் எப்படி ட்ரீட் பண்ணப்படணும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். அதில் அப்போது சங்க காலத்தில் அந்த அந்த நெறிமுறைகள் நம்மகிட்ட அப்போவே இருந்திருக்கு. எல்லா அரங்களும் நம்மகிட்ட இருந்தது, அரங்கள் மீறப்பட்டது இருக்கும். அது ஒன்றும் நாம தமிழ் சமூகம் பெரும்பான்மை மனித சமூகத்தில் ரொம்ப வித்தியாசமாக அதுக்காக எப்போவுமே இருக்கிற சொல்ல முடியாது. ஆனால் அந்த அறம் இருக்குது நம்மகிட்ட. இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது பேராசிரியர் தில்லைநாயகம் மாதிரியான தான் கொண்டு சேர்க்க முடியும். ஏன்னா மொழிபெயர்ப்பு இப்போ எனக்கு ஓரளவு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும் வச்சுக்கோங்களேன் இல்லையா. ஏன் நல்லாவே தெரியும் வச்சுக்கணும் பேச்சுக்கு. அப்படி இருந்தாலும் கூட நான் மொழிபெயர்க்க முடியாது. ஏன்னா மொழிபெயர்ப்புங்கிறது அது ஒரு கலை. அதை ஒருத்தர் கொஞ்சம் அந்த பயிற்சியெல்லாம் வேணும். ஏன்னா மொழிபெயர்ப்புங்கிறது நான் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவேன். அதாவது அதை பெயர்க்கெல்லாம் செய்வேன். ஆனால் அந்த மொழி ஆக்கம் இருக்கு இல்லையா, அதை அந்த உணர்வோட அந்த மரபுகளோட சேர்த்து போகணும். முடிஞ்ச வரைக்கும் தான். அதில் there is nothing called a perfect translation in this world. இருக்கவே முடியாது. ஏன்னா
மரபுகளெல்லாம் அப்படியெல்லாம் கொண்டு போக முடியாது. ஓரளவுக்கு தூசி மொழி தான் கொண்டு போக முடியும். உதாரணமாக பசலை எப்படி அங்கே போய் பண்ணுவீங்க, பசலை என்ன என்னங்கிறதெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி இப்படிதான் பண்ண முடியும். அதை முடிந்த வரைக்கும் அதிக சேதாரம் இல்லாமல் கொண்டு போகிறது யாருன்னா அவங்க தான் கொண்டு போக முடியும். அது மாதிரி அதை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு பேச போகிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை மட்டும் மொழிபெயர்ப்பு மட்டும் பேசலாம். இது வந்து மொழிபெயர்ப்பு நூல் நூலை பற்றியெல்லாம் போகாமல் மொழிபெயர்ப்பு நூல் மட்டும் பேசினேன்னா அப்போ ஒரு கேள்வி வரும், அது எதுக்கு இந்த நூலை எடுக்கணும்? ஏன்னா அவருடைய மொழிபெயர்ப்பில் இவரையே வச்சுக்கணும். பேராசிரியத்தில் எத்தனையோ நூல்கள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்காரு, அதெல்லாம் எடுக்காமல் இது மட்டும் எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அப்போது அந்த நூல் அப்படி தொட்டு தான் போகிறோம். அதில் உள்ள கருத்தையும் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடத்தி நாம் மக்களுக்கு கடத்த தான் செய்யணும். அதனால் இந்த மொழிபெயர்ப்பு நூலை பற்றி பேசும்போது அது ஒரு பேலன்ஸிங் அக்ரியும் பண்ணணும். அது ரொம்ப சீரிய முறையில் கேஜி பாஸ்கரன் பண்ணார். அவரெல்லாம் கேட்கணும்னா எனக்கெல்லாம் மேடை அனுபவம்லாம் அவருக்கு எத்தனையோ வருடங்களாக உண்டு. என்னையெல்லாம் நீங்கள் தானே ஏற்றி வச்சிங்க. அதனால் சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் நானும் அந்த பேலன்ஸிங் பண்ண பார்க்குறேன். இப்போது நான் சொன்ன மாதிரி மொழிபெயர்ப்பு சிறப்பையும் சொல்லணும், அதே சமயத்தில் அந்த கண்டென்ட்டும் அந்த இடத்துல வந்து அந்த இது எப்படி கடத்தப்படுதுங்கிறதையும் சொல்லணும் இல்லையா? சரி, முதல்ல நான் எடுக்கிறேன், நான் குறிச்சு வச்சுருக்கேன். முதல்ல வந்து அந்த பெரியாரும் சாதி மாநாடுகளும் அப்படிங்கிறது தான் அந்த நூலில் உள்ள முதல் கட்டுரை. அந்த பெரியார் அண்ட் காஸ்ட் கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறது ஒரு தலைப்பிட்டிருக்காரு. அவர் இதில் எடுப்பிலேயே பெரியாருடைய கோட் அது வருது. பெரியார் சொன்னது என்னன்னா, அதையே முதல் எடுத்துக்கிற அந்த மொழிபெயர்ப்பினுடைய ஒரு தீரத்தை அவங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக அதுவே எனக்கு நல்ல ஒரு இடம் நான் நினைக்கிறேன். அதில் பெரியார் சொல்கிறார், எப்போது நமது நாட்டில் சாதி வகுப்பு ஏற்பட்டு அதனுள் உயர்வு தாழ்வு அமைக்கப்பட்டு போய்விட்டதோ அன்று முதலே தனிச்சாதி மாநாடு கூட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா பெரியார் வந்து இது வந்து ஆசிரியர் சுப்பிரமணியம் எழுதிய நூல். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் அவர் பெரியார் தொட்டு தான் எழுதியிருக்காரு இந்த கட்டுரைகள். அதனால் பெரியார் திரும்ப இதில் வர இதில் சாதி மாநாடுகளுக்கு பெரியார் போனார். உடனே இவர் என்ன சாதி வேண்டாம்னு சொன்னவர் சாதி மாநாடுகளுக்கெல்லாம் போகிறாரு அப்படிங்கிற விமர்சனம் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அதாவது அன்னைக்கு பேசவே விளக்கத்துக்காக பேசிக்கலாம், அன்னைக்கு முட்டாள்தனமாக பேசலாம். அவர் அப்போவே விளக்கம் சொல்லிட்டார். அதுக்கு அவர் 1935 அதுக்கு சொல்லிட்டார் ஏன் போகிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம். அவர் முதல்ல அவருடைய அவசியத்தை சொன்னார். ஏன் அப்படி சொல்லுங்க, இப்போ நான் வாஸ்து காமிச்ச தமிழில் அதை அவரை பேராசிரியர் மொழிபெயர்க்கிறத நான் அதையும் வாசிக்கிறேன். The time when caste classification reared its head and a hierarchy was established among the people on the basis of caste, the need to conduct caste conferences became unavoidable. அப்படின்றத நான் சொன்னது அப்படி மொழிபெயர்த்து. இதில் ஒரு என்னுடைய கருத்தை கவர்ந்த இருந்தது என்ன கேட்டீங்கன்னா, எப்போது நமது நாட்டில் சாதி வகுப்பு ஏற்பட்டு போய்விட்டதோ அப்படிங்கிறதானே அதுக்கு the time when caste classification reared its head அப்படிங்கிறது. நானாக இருந்தால் எப்போது வந்து அந்த சாதி வகுப்பெல்லாம் வந்து தலையெடுக்க ஆரம்பித்ததோ அப்படின்னு நான் நீதிச்சு எழுதுறேன் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் அப்போ இதை அப்படியே மொழிபெயர்த்துப்பேன். எப்போ ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிறதுக்கு when caste classification became a reality or came into existence இப்போதான் எழுதிப்பேன். ஆனால் அவர் பாருங்கள், அதுதான் வந்து லிட்ரேஷனுக்கும் டிரான்ஸ்லேஷனுக்கும் உள்ள வேறுபாடு. அவர் வந்து வெரி ரியல் இட்ஸ் ஹெட் அப்படின்னு போடும்போது எனக்கு என்னமோ அது பெரியார் சொன்ன அந்த ஏற்பட்டு விட்டதில் என்ன ஒரு அழுத்தம் இருந்தோ அந்த அழுத்தம் இதில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை வாசிக்கும் போது அவர் வந்து அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படியெல்லாம் என்னை மாதிரி சிந்திச்சு இப்படி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. அது வந்து அவருக்கு இயற்கையாகவே வந்துருக்கும். அந்த ரியல் இட்ஸ் ஹெட் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையாகவே அவர் வந்துருக்கும். எனக்கு அப்படி இல்லை, அதை பார்க்கும்போது இப்படி ஏன்னா நான் ஒரு டிரான்ஸ்லிட்ரேட்டர் தானே இருக்கேன். அப்போ எனக்கு இப்படி தோணுது இதை வாசிக்கும்போது இப்படியெல்லாம் வரும் இல்லையா. நமக்கு வராத சிந்தனையையும் வாசகனுக்கு வர வராத சிறந்த எழுத்தாளராக இருக்க முடியும். அதே மாதிரி எழுத்தாளரை வந்து அவருக்கு வராத சிந்தனைகளெல்லாம் வெறும் யோசிக்கிறவங்க தான் நல்ல ஒரு வாசிப்பாளராக இருக்க முடியும். அதனால் அவர் சிறந்த எழுத்தாளர், நானும் ஒரு நல்ல வாசிப்பாளர் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அது. அதுக்கப்புறம் பாருங்க, இனிமேல் வந்து நான் தமிழெல்லாம் வாசிக்க மாட்டேன், ஆங்கிலத்தில் உள்ளதை மட்டும் வாசிக்கிறேன்.
அதை கேட்கும்போதே உங்களுக்கு பெரியார் தமிழில் பேசுறதெல்லாம் உங்கள் காதில் கேட்கணும். நானே சொல்ல வேண்டியதில்லை. அதாவது இந்த இதே ஜாதி மாநாட்டில் ஏன் போயா நீ போயா அப்படி எதுக்காக நீ இது வந்து சாதி மாநாடு ஏன் அவசியங்கிறத சொன்னார். நீங்கள் எதுக்கு போனீங்க போனீங்க சாதி வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டு விட்டார். அதாவது நான் 50 வருஷத்துக்கு வந்து 1929 வந்தது திராவிடங்கிற பத்திரிகையில். இப்போ நான் வாசிக்கிறது குடியரசு 1935 வந்தது. அதை வாசிக்கிறேன். அதுக்குள்ள மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். A few may ask, how can a person like me attend this caste conference? சிலர் கேட்கலாம், ஏன் நான் எப்படி இருக்கணும்? I have come for the sole purpose of explaining to you the atrocities done in the name of religion, caste, gods and the fraudulent என்னுடைய ப்ரொனன்சியேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் சுமாராக இருக்கும். ஃப்ராடுலன்ட் இது யாருக்கு சொன்னேன்னா அப்படின்னு சொன்னேன். அவர் மனசுக்குள்ள இங்கிலீஷை போட்டு சமைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ஐ ஹவ் கம் ஃபார் த sole purpose of explaining to you the atrocities done in the name of religion, caste, gods and the fraudulent trickeries behind them, and to liberate you from superstitions, blind customs and practices. This is my only wish. Nothing. நான் உள்ளே வந்து வரதே எதுக்காரன்னா இதில் உங்கள் இந்த சாதி அமைப்பில் உள்ள என்ன இது மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் அப்புறம் வேறு சில பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அடித்து உடைக்கிறதுக்காக இதெல்லாம் உனக்கு எப்படி ஏற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி உனக்கு ஒரு ஒளி தருவதற்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அவரே சொல்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் டெம்பிள் என்ட்ரி வருவாங்க. அப்போவும் கேட்டால் இப்பவும் கேட்பான், இப்பவும் கேட்குறான். அதாவது அப்போ தெரியாமல் கேட்டால் இப்போ வேணும்னு தெரிஞ்சே கேட்பான். அல்லது இல்லையா என்னன்னா நீ தான் சாமி இல்லைங்கிறீங்கள, அப்போ எவ்வளோ விட்டா என்ன உள்ள விடாட்டா உனக்கு என்னையா அப்படிங்கிறது பொதுவான அந்த கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனெல்லாம் உள்ள விடியா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அந்த கண்ணில் சாமி இருக்குது, அது இவனுக்கு வந்து உயிரை தரும், இவனுக்கு வந்து இவனுடைய துன்பங்கள் அதெல்லாம் இவனுக்கு விடுதலை ஏற்றணும் அப்படின்னு நான் நம்புறதா இல்லை. அதுக்காக அப்படி இல்லை. நாங்கள் தான் சொல்கிறேன், நாங்கள் நம்புகிறோம்னு அர்த்தம் இல்லை. இவங்க உள்ள கூட மறுக்கிறது மூலமாக என்னென்னா, நீ மனித இனத்தினுடைய மானிடத்தினுடைய சுயமரியாதையை நீ மறுக்கிற, அதுக்குள்ள சுயமரியாதையை அதை மீட்டு தர்றது என்னுடைய கடமை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் உங்களோட we are not foolish enough. இதை ஆங்கிலத்தில் வச்சுன்னா அந்த ஆங்கிலத்தில் வந்து எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் பற்றி பேசுகிறேன். we are not foolish enough to demand equal rights. நாம் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. எதுக்கு? to demand equal rights to all in temples, thinking that if there were a god he would be in the temples, or that going near his stone image would offer more advantages. அங்கே இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாளில் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் முட்டாளில் அப்படின்னு சொல்லிட்டேன். we wish to abolish the conditions imposed in temples because they are injurious to the self-respect of the people and are fundamental to the practice of discriminating people as high or low. மேலோர் கீழோர்னு நீ வகுத்து வச்சிருக்கிய, அதுக்கு வகுக்கிறிய, அதுக்கெல்லாம் இது வந்து நீ அவனை உள்ள விடுறதுக்கு மறுக்கிறது வந்து அடிப்படை தெரியுமா இருக்குது அப்படின்னு சொன்னார். ரொம்ப தெளிவாக அந்த ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். வாசிக்கும் போது எனக்கு அது எப்படி அப்படின்னா, வாசி காய்ச்சலில் அது எனக்குள்ள ஒரு சில உணர்வுகளெல்லாம் சொல்லத்தான் முடியும் இல்லையா. கடவுள் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உணர்வு சொல்லத்தான முடியும், அதை வந்து உணரத்தான் முடியும். அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி நான் அவருடைய மொழிபெயர்ப்பில் வந்து அந்த தீரம் இருக்குங்கிறத நான் எப்படி நான் உணர்றேன். இதே மாதிரி நிறைய இன்னும் ஒன்று ரெண்டு இது இருக்குது. ரொம்ப பொதுவாக 20 நிமிஷம்னு கணக்கு, நான் 10 நிமிஷம் தான் எடுத்துருக்கேன் இது வரைக்கும். நான் இந்த இன்னும் 2 இதை முடிச்சு கரெக்டாக சரியாக 20 நிமிஷத்தில் முடிக்கிறேன் பாருங்க. இல்லை அதுக்கு முன்னாலே கூட முடிச்சுக்கேன். மரங்களை அடிகள் வந்து அறிவுரை கொத்து அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுதியிருந்தார். அதை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த காலத்தில் இன்டர்மீடியட் வந்து 2 வருஷம், அதுக்கப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டி வந்து இன்டர்மீடியட்டில் சிலபஸில் வச்சுருந்தாங்க தமிழில். அறிவுரை கொத்து அப்படின்னு எழுதுனாங்க. அதில் என்னன்னா, அந்த நாட்டுப்புற தெய்வங்களுக்கு எதிராக யார் பண்ணியிருப்பா?
இல்லையா? நாட்டுப்புற தெய்வங்களுக்கு எதிராக அன்னைக்கு ஒரு கருத்தியலை உருவாக்குறது யார் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். வேதாகமத்தை நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தானே பண்ணுவாங்க, அவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோழி ஆடு பலியிடுறது இல்லையா, அதுக்கு எதிராக ஒரு கருத்தியல் வந்து அப்போ வந்திருக்கு ப்ராப்பர் இருக்கு. அது மாதிரி சான்ஸ்கிரிட்டை தான் வந்து சமஸ்கிருதத்தை தான் வந்து பயன்படுத்தணும், வழிபாட்டு மொழியாக தமிழை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் எதிர்த்து மறைமலையடிகள் அறிவுரை கொத்தில் எழுதுறாங்க. ஸோ அதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லை, அந்த குரூப் அப்போ அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க எல்லா இடத்துலையும். அப்போது உடனே சென்னை பல்கலைக்கழகத்து சிண்டிகேட் வந்து அந்த சிலபஸ் கமிட்டிக்கு திரும்ப அனுப்புகிறாங்க. பாடங்களை கொடுத்து திரும்ப அந்த புத்தகத்தை திரும்ப அனுப்புகிறாங்க. இது மாதிரி திரும்ப அனுப்பும் போதெல்லாம் இது நம்மகிட்டே நடந்தது, நம்ம பல்கலைக்கழகத்திலே நடந்தது. ஒரு யார் நம்ம அருந்ததி ராயோட புத்தகத்தை எடுக்க போனாங்க. உடனே வந்து எல்லாம் நாங்கள் போய் நின்னோம். அதில் ரொம்ப தெளிவாக நம்முடைய கருத்துக்களெல்லாம் சொன்னவர் கேஜி பாஸ்கர். அவர் தான் பிசுறு தட்டாமல் பேசுவார்ல. அப்புறம் என்ன, நானும் முன்னுக்கு பின்னு போயிட்டு வருவேன், பேசும்போது அது லேசாக அப்படி இந்த தடுமாற்றம்லாம் இருக்கும், எந்த தடுமாற்றமும் இல்லாமல். அதனால தான் அவரை சூஸ் பண்ணி அவரை பேசுகிறார். அதனால் அவர் முன்னால் இதை வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பொருத்தமாக தெரியுது. ஸோ அதை வந்து பெரியார் வந்து என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு, இந்த புத்தகத்தை மட்டும் நீ எடுத்தேனா அப்படின்னு பல்கலைக்கழகத்துக்கு வாங்கி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, if the university now deletes it from the syllabus out of fear for the disruptions caused by certain selfish groups, there is no doubt that the respect the people of Tamil Nadu have for the syndicate will go down to a great extent. இந்த சிண்டிகேட் வந்து அப்போலாம் சிண்டிகேட்டுடைய மதிப்பு குறைப்பதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து சிண்டிகேட் மதிப்பு குறைஞ்சு போனா கூட வேணாம் அப்படின்னு போயிட்டு போகிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஒரு கோர்ட்டில் இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்தாலே வந்து அது வந்து ஒரு இதாக அப்படின்னா இந்த காலம். இப்போ வந்து நீ என்னென்னா என்னை சொல்லிட்டு அதை பற்றி கேவலம் அப்படி எனக்கு மாணவ ரோஷம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது பொதுவாக அதிகார வர்க்கத்தில் வந்துச்சு இல்லையா? ஆனால் அப்போ வந்து அதை ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறாரு, இதை மட்டும் நீ எடுத்த சிண்டிகேட்டுடைய மரியாதை எல்லாமே மக்கள் மனதில் மக்கள் கண்ணோட்டத்தில் தாழ்ந்து போகும் அப்படிங்கிறத அதை சொல்கிறார். அது ரொம்ப அந்த ஆங்கிலம் வந்து வெரி ஃபோர்ஸ்ஃபுல் அப்படிதான் சொல்கிறேன். சரி, அதெல்லாம் முடிஞ்சது. திரும்பவும் நான் இடையில அந்த கருத்துக்களையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும்ல சொல்லிட்டேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த மொழி வந்து எவ்வளவு அந்த மொழிபெயர்ப்பினுடைய, அதாவது மொழி பக்கத்தினுடைய வலிமை சொல்லலாம். கடைசியில் முடிக்கும் போது அப்படியே முடிச்சிட்டேன். தமிழ் கிறிஸ்தவ பண்பாடுன்னு ஒரு, அதாவது தமிழ் கிறிஸ்தவம் அப்படின்னு ஒரு கட்டுரை அதில் இருக்குது. இதில் அந்த அவருடைய ஆசிரியர் நூலில் தமிழ் கிறிஸ்டியன் கல்ச்சர்னு தலைப்பு ஆங்கிலத்தில். அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பொதுவாக கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய இதெல்லாம் வந்து இந்த நம்மகிட்ட உள்ள பழக்க வழக்கங்களோட இணைந்து, அதாவது நம்மோடு ஒன்றரை கலந்துக்கிட்டாங்க. இந்த மண்ணுக்கேற்ற மாசு மாதிரி மண்ணுக்கேற்ற கிறிஸ்தவமாக அவங்க ஆக்கிட்டாங்க, நம்மளோட எல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்கிறத அந்த பொதுவாக அந்த கட்டளையில் வருது. இந்த இப்போ உள்ளவர்களுக்கெல்லாம் சொல்கிறோம், கிறிஸ்தவ சமீபத்தில் இந்த கிறிஸ்மஸோட இந்த அட்டுழியம் பண்ணாங்களே, அவங்க இங்கே உள்ளவங்கடா, வெளியே உள்ளவங்க இருக்காரா இல்லையா? அவங்க வெளியே உள்ளவங்கன்னா ஆலியன்ஸ்னா நம்மளும் கூட இந்து பேசுறது இந்த மண்ணுக்கு என் மண்ணுக்கு வந்து இந்துவெல்லாம் அவங்க கிடையாது இல்லையா சொல்கிறேன். ஸோ அப்போ அதை அவங்க நம்ம மண்ணுக்கானவர்களை அவங்க அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நமக்குள்ளதை ஏற்றுக்கிட்டாங்கிறது ஒரு உதாரணத்துக்கு அந்த கட்டுரையில் வரதை நான் வாசிக்கிறேன். இந்த நல்ல இந்த காலாட்டு பாடலாம் உண்டு இல்லையா, மாமன் அடித்தாலும் மல்லிகைப்பூ செண்டாலை, இது பொதுவாக குழந்தை அழுகிற குழந்தைய இல்லையா, அத்தை அடித்தாலும் அல்லிப்பூ செண்டாலை இப்படிலாம் வரும் இல்லையா. அது தமிழ்நாடு பூராமே உள்ள ஒரு காலாட்டு தான். ஆனால் அந்த திருச்செந்தூர் பகுதியில் உள்ள கிராமங்களில் நகர்ப்புறத்துலையுமே கூட அந்த ஒரு காலாட்டு இருந்திருக்கு. அந்த காலாட்டை எனக்கு அதாவது அந்த காலாட்டு என்னென்னா, மாடப்புறாவே அவங்க எப்படி பாடிப்பாங்கன்னு தெரியாது எனக்கு காலாட்டு பாடி பழக்கம் இல்லை. அதனால் நான் இப்படி சுமாராக சொல்கிறேன்.
மாடக்கூடாவே மாடக்கூடாவே கார்காலம் எங்கே போனியோ மாடக்கூடாவே அப்படின்னு கேள்வி பதில் இந்த இது சொல்லுது, புறா சொல்லுது, கோலச்சிறகுலுக்கி செந்தூரான் கோபுரத்தில் குடியிருந்த கண்மணியே அப்படின்னு அது பதில் வருது. அதை அவங்க பாடுறங்கிற பற்றி அழகாக பாடுறாங்க. நான் ஒரு மாதிரி கந்தர்வோம் பண்ணிட்டு அதை விட்டுருங்க. செந்தூராமல் கந்தர்வோம் சரியா இருக்கு பண்ணிட்டேன். அந்த பாட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்தவர்களும் அந்த தாலாட்டை அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா செந்தூரான் கோபுரத்தில் இப்போலாம் சென்ட் சேவியர்ஸ் சர்ச் கோபுரத்தில் அப்படின்னு அவங்க மாற்றிட்டாங்க. கரெக்டு. அப்போ என்னது இந்த மண்ணோடு தான் அவங்களுக்கும் இந்த தாலாட்டு இருந்தது, அந்த தாலாட்டை இவங்களும் பாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை பதிவு பண்ணுறாங்களே. சரி, இதை மொழிபெயர்த்துருக்காரு. அதை கண்டிப்பாக எனக்கு பாட தெரியாது. எனக்கு இந்த ஆங்கில பாடலாம் எனக்கு சில ஆட்கள் ரொம்ப ரசித்து இருப்பாங்க. எனக்கு அந்த இசையை கேட்கறது நல்லா இருக்கும். அது இல்லை, அந்த மொழியெல்லாம் எனக்கு புரியாது. அவன் பாட்டுக்கு எல்லாம் ஆனால் அவங்க அதையே கேட்டு பழகணும்னு அந்த அந்த வேர்டிங்ஸ்லாம் அழகாக சொல்லுவாங்க. இல்லைங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். ஓ மை ராக் டவ் மாடஸ் ராக் டவ், ஓ மை ராக் டவ் வேர் வேர் யூ ஆல் த்ரூ த ரெய்னி சீசன். பதில் வருது, கோலச்சிற கொடிக்குன்னு வந்துதா, I founded my pretty wings and stayed put in the tower of St. Xavier's Church. அப்படின்னு சரியா? அதாவது அதில் இந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு இன்னும் ஒரு நல்ல அது சிறப்பாக அந்த டிரான்ஸ்லேஷன் அமைஞ்சது. பாடலோட இசையோட பாடக்கூடிய யாரையாவது ஒருத்தர் பாட சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற ஆவல் கூட எனக்கு ஏற்படுத்தி இந்த மொழிபெயர்ப்பு. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 20 நிமிஷம் ஆகுது. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை அந்த காமிக்க இயக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். நூல் அனுபவங்களை தன்னனுபவங்களோடு பொருத்தி பேசிய தோழருக்கு நன்றி. இந்த நூலினுடைய மூல நூல் ஆசிரியர் ஆர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக சமூக பண்பாட்டு தளத்தின் வாசிப்பு எழுத்து என்கிற தளத்தில் தொடர்ந்து செயல்பட்டவர். நம்முடைய புத்தக கண்காட்சியில் வருடந்தோறும் ஆர் சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய நூல்கள் பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. ஆனால் சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய வாசிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய எழுத்தை எவ்விதமாக புரிந்து கொள்ளலாம் என்றால், நமது வீடு இருக்கிறது, நம் வீட்டுக்குள் அழகான பூந்தொட்டிகள் இருக்கின்றன, பழமையான கடிகாரம் ஒன்று தொங்குகிறது, அல்லது தாத்தா காலத்து செல்லப்பட்டிகள் இருக்கின்றன. எல்லாமே இருக்கின்ற அந்த வீட்டுக்குள் ஒரு மூலையில் எலி செத்திருந்தால் நாம் அந்த எலியை பற்றி பேசாமல் விட்டு விடுவோமா? அந்த எலியைத்தான் நாம் முதன்மையாக பேசியிருக்க வேண்டும். பெருமைகளை கொண்டாடுகிற அளவிற்கு தமிழ் சமூகம் தன்னுடைய சீர்கேடுகளை பற்றி அதிகமாக விவாதிக்கவில்லை. அந்த விவாதத்தை தமிழ் சமூகத்தின் எழுத்துலகில் நிகழ்த்தி காட்டியவர் பேராசிரியர் ஆர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். அவருடைய நூல்களை ஒன்றன் பின்னாக சொல்லுகிறேன், நமக்கு பயன்படலாம். அடித்தள மக்கள் வரலாறு, தமிழகத்தில் அடிமை முறை, தமிழக வண்ணார் வரலாறும் வழக்காறுகளும், பிராமண போஜனமும் சட்டிச்சோறும், ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும், இந்த இத்தனை புத்தகங்களும் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு ஒழுக்கங்களை பற்றிய வரலாற்றின் சீர்கேடுகளை எங்கெல்லாம் வெளிச்சத்திருந்தது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கக்கூடிய புத்தகங்கள். இவை நமக்கு தமிழ் சமூக வரலாற்றினுடைய பரிணாமங்களை நமக்கு கொஞ்சம் ஆழமாக புரிய வைக்கக்கூடியவை. தொடர்ந்து பனைமரமே ஒப்பிட்டவரை, மந்திரமும் சடங்குகளும், கோபுர தற்கொலைகள், இவையெல்லாம் கிட்டத்தட்ட திருநெல்வேலியினுடைய குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய பண்பாட்டு வழக்காறுகள் பற்றிய ஆழ்ந்த ஆய்வுகள் இவையெல்லாம். அடுத்ததாக ஆஷ் கொலையும் இந்திய புரட்சி இயக்கமும், வஉசியும் முதல் தொழிலாளர் வேலை நிறுத்தமும், ஆகஸ்ட் போராட்டம், வரலாற்று பொருள் உருவாகும் ஒரு அரிச்சுவடி மற்றும் சாதியும். இவ்வளவு நூல்களையும் இந்த பின்னாக வாசித்த நூல்கள் எல்லாம் ரொம்ப நீங்கள் இந்த தலைப்புகள்ல இருந்து புரிஞ்சு வச்சிருப்பீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய போராட்ட வரலாறை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதோடு சேர்ந்து நாம் ஏற்கனவே தோழர் கேஜி பாஸ்கர் சொல்லும் பொழுது நான் வானமாமலை அவர்களுடைய வாசிப்பு குறித்து சொன்னேன். கலை இலக்கிய புலத்தில் பண்பாட்டு தளத்தில் நான் வானமாமலை எத்தனை அதிகமாக வாசிக்கப்பட வேண்டும், உள்வாங்கப்பட வேண்டுமோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் உள்வாங்கப்பட வேண்டியவர் ஆர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். இந்த நூலாக்கங்கள் ஆங்கிலத்துக்கு சிவசுப்பிரமணியனை அறிமுகப்படுத்துகிறது. திருநெல்வேலியினுடைய அரசியல், பொருளாதார, சமூக படிநிலை வளர்ச்சிகளை அல்லது சமூக கூறுகளை நம் ஆங்கிலத்தின் வழியாக மற்றவர்களுக்கு கடத்துகிறோம். இந்த அரிய முயற்சியை மேற்கொண்ட
பேராசிரியர் தில்லைநாயகம் அவர்களுக்கு இந்த அரங்கின் சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை தொடர்ந்து நன்றியுரை நமது தாமி அக்காசாமியுடைய எழுத்தாளர் மாவட்ட செயலாளர் வண்ணமுகத்தோழர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த புத்தக அறிமுக கூட்டம் என்பது நேற்றைக்கு புத்தக வெளியீடு நான் கூட சார்ந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஒரே நிகழ்வாக பண்ணிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் விரிவாக பண்ணிக்கலாமே அப்படின்னு. விடுமுறை நாள் என்பதனால நம்ம இன்னும் கூடுதலாக திட்டமிடலான்னு இன்றைக்கி இருக்கிற இந்த பள்ளி விடுமுறை மற்ற விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேஜி பாஸ்கரன் அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த விடுமுறை நாட்களில் கொஞ்சம் நேரமே நடத்தினா இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்னு அந்த கருத்தையும் உருவாகி கொண்டு எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 to 5 அப்படின்னா ஒரு 7 மணிக்குள்ளே எல்லாரையும் அனுப்பிச்சு வீட்டுக்கு செல்வதற்குண்டான அந்த பணிகளை இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எனவே நான் வாட்ஸ்அப்பில் தான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் செய்தியை போட்டிருந்தேன். கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் பேசியிருந்தேன். நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கே முதல்ல வருகை தந்த புத்தகத்தை அறிமுகம் செய்த அது குறித்து திறனாய்வு போல பேசிய அனைவருக்கும், அதேபோல தலைமை தாங்கி நடத்திய தாம்பேஸ்வரம் மாவட்ட செயலாளர், நான் அழைத்ததின் பேரில் இங்கே வந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாவலாசிரியர் அன்புக்குரிய என்னுடைய பிரியத்துக்குரிய சகோதரர் எம் தீன் அவர்கள், அதே போல் புத்தனகிரி சேகப்பா ஐயா அவர்கள், அவங்களும் வந்து பல்வேறு பணிக்கு மத்தியில் அப்படின்றாங்க. எனவே இந்த வருகை புரிந்து தந்த அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய இதை போன்ற வாசிப்பு இயக்கமாக நாம் இதை கொண்டு செல்வோம். இப்போது அறிமுகமாக இருந்தாலும் நூல் குறித்து தொடர்ச்சியாக ஒரு வாசக ஓட்டம் மூலமாக அப்படி தொடர்ச்சியாக கொண்டு போகணும்னு ஒரு முன்முயற்சி எடுப்போம். இன்றைக்கு தேவை சிகப்பு மட்டுமல்ல, சிகப்பும் நீளமும் கருப்பும் இணைந்து 3ம் பயணிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் அது. எனவே நான் காலையில் கூட ஒரு பெரியாருடைய புத்தகத்தை எடுக்கும்போது இனிவரும் உலகம் அது குறித்து அப்படி பார்க்கும்போது எவ்வளவு தீர்க்கதரிசி அவர் தந்தி வடிவங்களில் வந்து தண்ணீர் அந்த மின்னணு மூலமாக ஒருவர் நேரடியாக பார்த்து பேசக்கூடிய தன்மை வரலாம் அப்படின்னு அன்றைக்கே குறிப்பிட்டிருக்காரு. அதை இன்னைக்கு நம்ம நேரடியாக நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எல்லா மனிதர்களும் வந்து நாணயங்களை பணம் காசுகளை என்பதை சமூகத்துக்கு பதிலாக அட்டை வடிவத்தில் ஏதாவது ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி காசு என்பது இருக்காது அப்படிங்கிற அப்படின்னு சொன்னது இன்றைக்கு நாம் ஏடிஎம் கார்டும் எதுவும் வச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி. எனவே இது நம்ம கூடுதலாக நாம் இன்னும் வாசிக்க வேண்டியிருக்கு. அவரை எல்லாம் வந்து வேறொரு கூண்டில் அதில் வந்து ஆன்மீகம் சார்ந்து அவரை வந்து வேறொரு கூண்டில் அடைச்சி வச்சு பார்த்துட்டு பார்க்குறோம். எனவே இது போன்ற பதிப்புகள் தொடர்ச்சியாக வர வேண்டும். இதில் நம்ம கூடுதலாக இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவதற்கான தாமியசா தொடர்ச்சியாக இந்த கிளைகள் முன்னெடுக்கும் என்ற உரையில் சொல்லிக்கொண்டு கலந்துவிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைவிட நன்றி வணக்கம். ஐயாவுடைய அந்த ஆங்கில புத்தகத்தை நாவலாசிரியரும் தீன் ஐயா அவர்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறேன். தில்லைநாயகம் ஐயா அவர்களுக்கு கொடுப்பாங்க, பெற்றுக்கொள்ளுமாறு என்னோடு அதேபோல் வழக்கறிஞர் நம்மளுடைய முருகன் ஐயா அவர்களுக்கு வந்து தில்லைநாயகம் அவர்கள் வந்து அவருடைய புத்தகத்தையும் அதேபோல் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய பாளையங்கோட்டை கிளையினுடைய தலைவர் ஆசிரியர் அது சமயத்தோட விஜய் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து